भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देकं श्रीगुरो श्रीयुधपदकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं जाग्रजातं सगगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीकृष्ण चैतन्य सॉरी कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने। नमस्ते सरस्वते देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। शृण्वतां स्वगतः कृष्णः पुण्यश्रवणकीर्तनः हृद्यन्धस्थो गेयपत्राणि विधिनोति सुकृत्सदां नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। पञ्चतत्त्वात्मकं कृष्णं भक्तरूपस्वरूपकम् भक्तावतारं भक्ताख्यं नमामि भक्तशक्तिकं। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंदा। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। श्रील प्रभुपाद की जय। हरे कृष्ण माता जी। हरे कृष्णा। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यमीश्वरम्। हरिः ओं तत्सत्। कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् स्मरेति प्रीतं स्यात् श्रीचैतन्यं नमामिथम्। ஹரே கிருஷ்ணா, வெல்கம் ஆல். நேற்று பார்த்ததுல என்ன ஞாபகம் இருக்கு? யாராவது சொல்லலாமா ஒரு பாயிண்ட்? மாதாஜி, பங்கஜ நாபி என்று அழைக்கப்படுகிறார். அது காரணம் பகவான் மனமிறங்கி திரும்ப எண்ணற்ற பிரபஞ்சங்கள் ஒவ்வொன்றிலும் கற்போதக சாய் விஷ்ணுவாக பிரவேசிக்கிறார். அது கற்போதக சாய் விஷ்ணுவின் தாமரை போன்ற நாபியிலிருந்து ஒரு தாமரை தண்டு வளர்ந்து அதன் மேல் உள்ள தாமரை பூவில் பிரபஞ்சத்தின் முதல் ஜீவராசியான பிரம்மா பிறக்கிறார். இதனால் தான் பகவான் பங்கஜ நாபி என்று அழைக்கப்படுகிறார். சோ கர்ப்போதக சாயி, கர்ப்போதக கிடையாது, போதக கர்ப்பம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. குந்தி மகாராணி தன்னுடைய கிருஷ்ணனை எப்படி எல்லாம் அவர் எந்த குறை செஞ்சாலும் இப்ப எத்தனையோ அவரும் அபிமன்யு சாகும்போது அவர் எதுவுமே பண்ணல. இந்த மாதிரி நிறைய இது பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் சொல்லாம ஒரு கிருஷ்ணர் ஆரம்பத்துல இருந்து குழந்தைங்களா இருந்தபோது பாண்டு மகாராஜா எல்லாம் குழந்தைங்களா இருந்த போது இருந்து அவங்களுக்கு என்னென்ன உதவி பண்ணாரோ அது எல்லாத்தையும் அவங்க வரிசையா சொல்லி இந்த மாதிரி எல்லாம் நீ எங்களுக்கு உதவி பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி அவர் வாழ்த்துறாங்க அந்த அம்மா குந்தி மகாராணி. அதே மாதிரி நம்மளும் கிருஷ்ணன் நமக்கு ஏதாவது ஒரு குறை செஞ்சிருந்தாலும் அது நம்மளோட நல்லதுக்காக தான் இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு நம்ம அதை ஒரு பெரிய குறையா எடுத்துக்க கூடாது. அதுதான் அவங்க நமக்கு அறிவுறுத்துறாங்க. அழகா சொன்னீங்க. ஆனா கிருஷ்ணன் நமக்கு குறையெல்லாம் செய்யறது கிடையாது, சரியா? இல்ல மாதாஜி, இப்போ நேத்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அது குறைன்னு நினைக்கிறோம். அதுதான் சொல்றேன், அது நம்ம குறைன்னு பகவான் குறை செய்யல. பகவான் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நம்ம நினைக்கிறதுக்கு பகவான் சுகுருதம் சர்வபூதானம், எல்லாருக்கும் பகவான் நல்லதுதான் செய்யறாரு. நாம என்ன நினைக்கிறோம்? ஓ பகவான் எனக்கு இந்த மாதிரி ஒரு இத செய்யல அத செய்யல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுதான் சொல்றேன். ஹரே கிருஷ்ணா. பட் பகவான் செய்யல. we should be very clear. பகவான் எப்பவுமே யாருக்கும் எந்த தவறும் செய்யறது கிடையாது. நம்ம நினைக்கிறோம் நம்ம பெரிய குறையா நம்ம நினைக்கிறோம். சொல்றேன், நம்ம அப்படி நினைக்க கூடாது அப்படின்னு சொல்றேன். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அப்புறம் அர்ச்சா விக்கிரகமா வரும்போது நம்ம அவருடைய தாமரை பாதங்கள்ல இருந்து இடுப்பு, மார்பு, முகம் அப்படி நோக்கி வழிபடணும்னு சொன்னீங்க, படிச்சோம். ஓகே, தேங்க்யூ மாதாஜி.
ஓகே. ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 8வது அத்தியாயம் குந்தி மகாராணியின் பிரார்த்தனைகள். பதம் 25. விபதக சந்துதா சஸ்வத் தத்ர தத்ர ஜகத்குரோ பவதோ தர்ஷனம் யத்யாத் அபுனர் பவதர்ஷனம். ஸோ இந்த ஸ்லோகத்துல குந்தி மகாராணி என்ன சொல்றாங்க அப்படின்னா, போன ஸ்லோகத்துல அந்த விபத்துக்கள் எல்லாம் ஒரு பெரிய பட்டியல் போட்டாங்க. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த விபத்துக்கள் எல்லாம் எனக்கு திரும்ப திரும்ப வரட்டும் அப்படின்னு சொல்றாங்க. விபத்தக சந்துதா சஸ்வத் தத்ர தத்ர ஜெகத்குரோ அப்படின்னு சொல்றாங்க. அது இது மீண்டும் படிக்கட்டுமா மீண்டும் மாதாஜி இந்த ஸ்லோகம்? இந்த ஸ்லோகம் இந்த படிக்க ஸ்லோகம் வேண்டாம் படி ப்ரோ. இந்த ஸ்லோகம் வேண்டாமா? படிக்க வேண்டாம் ப்ரோ. வேண்டாம் வேண்டாம். சரி 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 சரி. இந்த நான் இப்ப ஸ்லோகம் என்ன வந்து பண்றீங்க, நான் இந்த எல்லா ஸ்லோகமும் நான் நீட்டா எழுதிட்டேன் ஓகே, வெரி குட். எல்லாம். குந்தி மகாராணி நான் அப்புறம் உங்க சஜஷன் எவ்ரி டே வந்து அட்லீஸ்ட் ஒன்னு சொல்லிட்டு அப்புறம் கிளாஸ் தொடங்கலாம். அந்த ஸ்லோகா இது மட்டும் குந்தியோட பிரார்த்தனை ஸ்லோகம் நான் பண்ணலாம். கிட்டத்தட்ட 20-30 இருக்கு, நான் நோட் பண்ணி வச்சுட்டேன். அதை ஒரு இது எழுதிட்டேன். 30 ஸ்லோகம்லாம் கிடையாது பிரபு. எது 30 இம்பார்ட்டன்ட்டோ அதை மறுபடியும் படிச்சு பண்ணலாம் பண்ணலாம். ஓகே ஸோ இந்த ஸ்லோகம் ஏன் நம்ம சொல்ல வேண்டாம்னு சொல்றேன் அப்படின்னாக்க, இந்த அளவுக்கு நமக்கு என்ன கிடையாது, பக்தி எல்லாம் கிடையாது. ஸோ வி ஷுட் நோ நம்மளுடைய தகுதி என்னன்னு நமக்கு தெரியணும். தகுதிக்கு மீறி நம்ம பிரார்த்தனை பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் ஒரு சின்ன முள்ளு குத்துனா கூட நம்மளால என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது. ஸோ நம்ம பண்ண வேண்டிய பிரார்த்தனை அப்படிங்கிறது இருக்கு. இந்த தூய பக்தர்கள் பண்ணியிருக்கிற பிரார்த்தனைங்கிறது இருக்கு. அதுலயும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம தகுதி பார்த்து தான் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணணும். நம்ம போய் பகவான்கிட்ட போய் விபத்தக சந்துதா சஸ்வத் தத்ர தத்ர ஜெகத்குரு அப்படின்லாம் பிரார்த்தனை பண்ணோம்னா பகவான் நம்மளை பார்த்து சிரிப்பார். இப்ப இருக்கிறதே நீ ஒழுங்கா ஜெபம் பண்ண மாட்டேங்கிற, உனக்கு ஏதாவது கஷ்டம் வந்ததுன்னா ஓடி போயிடுவே நீ அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து சிரிப்பார். அதை நம்ம பண்ணக்கூடாது. ஸோ இது எதுக்காக குந்தி மகாராணி பண்றாங்க, அதனுடைய நோக்கம் என்ன, அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த 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 பிரார்த்தனையை குந்தி மகாராணி எதுக்காக பண்றாங்க, என்ன இதோட இதோட அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இப்போ போன போன பிரார்த்தனையில குந்தி மகாராணி சொன்னாங்க, இவ்வளவு பிரச்சனை இருந்தது எங்களுக்கு, விஷான் மகாக்னே புருஷாத தர்ஷனாத் இதெல்லாம் வரிசையா சொன்னாங்க. அசத் சபாயா வனவாச கிருச்சிரதக மிருதே மிருதே அநேக மகாரதஸ்திரஸ்தோ திரௌணி அஸ்திரதஸ்சாஸ்மி ஹரே பரீட்சிதா. இப்போ அஸ்வத்தாமன் விட்ட அந்த பிரம்மாஸ்திரத்துல இருந்து கூட நீங்க என்னை காப்பாத்திட்டீங்க. ஆனா என்ன பண்றீங்க, எங்களை விட்டு போயிடுறீங்களே. அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்க, நாங்க நல்லா இருந்தா எங்க கூட இருக்க மாட்டீங்க, அப்படிதானே? நாங்க நல்லா இருந்தா எங்களை விட்டு போயிடுவீங்க. ஸோ எங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க, எங்க கூடவே இருப்பீங்க. அப்போ நான் நல்லா இருக்க விரும்பல, எனக்கு கஷ்டமாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு இந்த கஷ்டம்லாம் திரும்ப திரும்ப வரட்டும். பவத்தோ தர்ஷனம் யக்ஷியாத் அப்புனர் பவ தர்ஷனம். ஸோ நீங்க எங்க கூட இருக்கிறதுனால, நாங்கள் உங்களை பார்க்கறதுனால எங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னா, எங்களுக்கு திரும்ப இன்னொரு பிறவி கிடையாது. ஸோ இதுதான் குந்தி மகாராணியுடைய நோக்கம். பகவானுடைய சங்கத்தை தான் கேட்கிறாங்களே தவிர, அந்த சங்கம் குந்தி மகாராணியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்திருக்கு, கஷ்டம் இருந்த போதெல்லாம் பகவான் இருந்தார். அப்போ நாங்க நல்லா இருக்கோம், இப்போ என் மகன்கள் எல்லாம் அரசர்கள் ஆயிட்டாங்க, அந்த அரசு உரிமை எங்களுக்கு கிடைச்சிருச்சு, அதனால நீங்க எங்களை விட்டு போயிடுறீங்க. அதனால எதை விட எது பெட்டர், கஷ்டம் வர்றதே பெட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை எப்படி நம்ம சொல்ல முடியும் இல்லையா? இந்த மாதிரி நிலைமையில நம்ம இருக்கோமா? நம்ம பகவானை நினைக்கிறதே அப்படிங்கிறதே நமக்கு வந்து சாத்தியமே கிடையாது. பகவானை 24 மணி நேரம் நினைக்கிறதுலாம் நமக்கு சாத்தியமே கிடையாது. ஸோ அதுக்கு நமக்கு எத்தனை ப்ராசஸ் பண்ண வேண்டி இருக்கு. ஒருத்தவங்க வந்து நம்ம பார்த்து, பக்தர்கள் வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லுங்க, அதில் கூட நம்ம ரொம்ப பிகு பண்ணிக்கிறோம். எனக்கெல்லாம் டைம் எல்லாம் கிடையாதுப்பா, நான் ஒரு மாலை சொல்லுவேன், அரை மாலை சொல்லுவேன், ஒரு தடவை சொன்னா பத்தாதா, சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் மஸ்து முடிஞ்சு போச்சு, எதுக்கு இது உட்காந்து இவ்வளோ நேரம் சொல்லணும், இவ்வளோ ஆர்குமெண்ட்டு, ஏன் ஹரே கிருஷ்ணா சொல்லணும், ஏன் நான் வந்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நான் ஏன் சொல்லக்கூடாது, ஏன் ஓம் நமோ நாராயண சொல்லக்கூடாது, இது என்ன புதுசா இருக்கு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, நான் ஏன் ஹரே ராம முதல்ல சொல்லக்கூடாது. ஸோ ப்ராசஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பக்கம் நாஸ்திகவாதம், அந்த ஒரு பக்கம், ஆனால் உள்ளுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா இத்தனை பிரச்சனை. அதுக்கப்புறம் ஏன் நான் வந்து நீங்க சொல்றதே கேட்கணும், நான் ஏன் வந்து இஸ்கான்காரங்களதே நான் வந்து கேட்கணும், நான் ஏன் வந்து எல்லாமே எல்லாமே பண்ணக்கூடாது. ஸோ நமக்குள்ள 1008 அனர்த்தங்கள் இருக்கு. இதில் நம்ம இந்த ஸ்லோகம்லாம் சொன்னோன்னா நம்ம என்ன ஆகும் சொல்லி இப்போ நினச்சி பாருங்க. ஸோ அதனால நம்ம அதிகாரம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்.
நம்ம பகவான்கிட்ட நமக்கு சேஃப்டியா கிருஷ்ணா எனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் ஒழுங்கா என்ன பண்ணணும், நாம ஜபத்தை நான் ஒழுங்கா பண்ணா போதும், அந்த பிரார்த்தனையை நம்ம செலுத்தணும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எக்ஸால்டடா இருந்த இந்த பிரார்த்தனையை சொல்லணும்னா சொல்லிக்கோங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணா நான் ஒழுங்கா உங்க நாமத்தை ஜெபம் பண்ணி உங்களுக்கு சேவை பண்ணா போதும். அந்த அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுங்க போதும். உங்க சேவையிலேருந்து நான் தவறக்கூடாது. அதுதான் நம்ம பண்ண வேண்டிய பிரார்த்தனை. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திவ்யதராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். அந்த விபத்துக்கள் அனைத்தும் திரும்ப திரும்ப நிகழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதனால் உங்களையும் திரும்ப திரும்ப எங்களால் காண முடியும். ஏனெனில் உங்களை காண்பதென்றால் பிறப்பு இறப்பென்னும் தொடர்ச்சியை இனி நாங்கள் காண மாட்டோம் என்பதாகும். ஸோ இதுதான் குந்தி மகாராணியுடைய அந்த நோக்கம். இப்போ பகவான் அவங்க கூட இருக்கேன்னு சொல்லியிருந்தாருன்னா குந்தி மகாராணி என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் துவாரக்கெல்லாம் போகிறேன், நான் அவங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா குந்தி மகாராணி ஜாலியாக இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி நல்ல பிரார்த்தனை எல்லாம் பண்ணிட்டு பகவானுக்கு டெய்லி பூஜை பண்ணிட்டு அவங்க பாட்டு ஜாலியாக இருந்திருப்பாங்க. பட் இப்போ விட்டுட்டு போறாரே, நமக்கு அந்த பிரி உணர்ச்சியெல்லாம் இருக்கா என்ன? பகவான் இப்போ நான் பகவான் கூட இல்லை அப்படின்னா நம்ம உட்காந்து டெய்லி எதாவது வருத்தப்படுறோமா என்ன? நமக்கு என்ன 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 கஷ்டமா இருக்கு? காலையில் எழுந்திருக்கணும் 4:30 மணிக்கு, மங்களார்த்தி பண்ணணும், அப்புறம் சேவை பண்ணணும், 16 மாலை காலையில் ஜெபம் பண்ணணும், அதுக்கப்புறம் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி தான் சாப்பிடணும். ஹோட்டலெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. வெளியில் கல்யாண வீட்டில் போனால் என்ன செய்யறது, சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் கோச்சிப்பாங்களே, அது பெரிய குடும்ப பிரச்சனை ஆகிடுமே, ஆஃபீஸில் எப்படி நான் திலக் போட்டு போகிறது, நான் எப்படி வெளியில் ஜபமாலையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது, என்னோட ப்ரெஸ்டீஜ் என்ன ஆகிறது, நான் எப்படி வெளியில் திலக் போட்டு வெளியில் போவேன், எல்லாரும் என்னை பார்த்து கேலி பண்ணுவாங்களே. ஸோ நம்ம இந்த நிலைமையில இருக்கோம், நம்ம எப்படி இந்த பிரார்த்தனையை சொல்ல முடியும்? நமக்கு பகவானை பிரிஞ்சு இருக்கோம், அந்த மாதிரியெல்லாம் ஒரு விரகம் நமக்கு இருக்கான்னா கிடையாது. ஸோ ஆச்சாரியர்கள் கருணையோட நமக்கு பகவானுடைய நாமத்தை கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணிக்கணும், கிருஷ்ணா உங்களுடைய நாமத்தை நான் ஒழுங்கா சொல்லணும், உங்களுக்கு நான் ஒழுங்கா சேவை பண்ணணும், அதுல எந்த குறையும் வரக்கூடாது, அதுல எந்த தடையும் வரக்கூடாது. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நான் என்னுடைய நாம ஜபம் உங்களுடைய சேவை இதுல நான் தடை இல்லாம உங்களுக்கு பண்ணணும். அதுதான் நம்ம பிரார்த்தனை பண்ணணும். ஓகே, சுபமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. பொதுவாக துன்பத்தில் இருப்பவர்கள், செல்வம் வேண்டுபவர்கள், புத்திசாலிகள் மற்றும் கேள்வியுடையவர்கள் ஆகியோர் பகவானை வழிபடுகின்றனர் அல்லது வழிபட துவங்குகின்றனர். தீய வழிகளில் முன்னேறி செல்லும் மற்றவர்கள் உயர்ந்த பதவிகளில் உள்ளவர்களாக இருப்பினும் அவர்கள் மாயா சக்தியால் வழி நடத்தப்படுகின்றனர் என்பதால் அவர்களால் பகவானை அணுக முடியாது. ஆகவே புண்ணியவான்களுக்கு ஏதேனும் துன்பம் விளையுமானால் அவர்களுக்கு பகவானின் தாமரை பாதங்களில் சரணடைவதை தவிர வேறு வழி இல்லை. எப்பொழுதும் பகவானின் தாமரை பாதங்களை நினைத்து கொண்டு இருப்பதென்பது பிறவி சக்கரத்தில் இருந்து விடுபடுவதற்கு தயாராவதை குறிப்பதாகும். ஆகவே பெயரளவே ஆன துன்பங்கள் விளைந்த போதிலும் அவை வரவேற்கப்படுகின்றன. ஏனெனில் பகவானை நினைவுபடுத்திக் கொள்வதற்கு அவை நமக்கு வாய்ப்பை அளிக்கின்றன. இதன் பொருள் முக்தியாகும். அறியாமை கடலை கடப்பதற்கு மிகவும் பொருத்தமானதென்று ஏற்றுக்கொள்ளப்படும் பகவானின் தாமரை பாதங்களில் சரணடைந்தவர்களால் கன்றின் குளம்படி தேக்கத்தில் உள்ள நீரை சுலபமாக தாண்டிவிடுவதைப் போல சுலபமாக முக்தி பெற முடியும். இத்தகைய நபர்கள் பகவானின் உலகில் வசிக்கும் தகுதி பெற்றவர்களாவர். ஒவ்வொரு அடியிலும் ஆபத்து நிறைந்ததாக உள்ள இந்த இடத்தினால் அவர்கள் அடையக்கூடிய நன்மை எதுவும் இல்லை. இந்த ஜட உலகம் துன்பங்கள் நிறைந்த ஆபத்தான இடம் என்று பகவத்கீதையில் பகவான் உறுதி செய்கிறார். இது துன்பங்கள் நிறைந்த இடம் என்பதை அறியாத தாழ்ந்த புத்தி உள்ளவர்கள் அத்துன்பங்களுடன் பொருந்தக்கூடிய திட்டங்களை தீட்டுகின்றனர். துன்பம் சிறிதும் இல்லாததும் ஆனந்தம் நிறைந்ததுமான பகவானின் வசிப்பிடத்தை பற்றிய தகவலை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. இந்த பௌதிக துன்பங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் நிச்சயமாக நிகழத்தான் போகின்றன. எனவே இவற்றால் கலக்கமடையாமல் இருப்பது நிதான புத்தியுள்ளவர்களின் கடமையாகும். தவிர்க்கப்பட முடியாத எல்லா வகையான துரதிர்ஷ்டங்களையும் அனுபவிக்கும் ஒருவன் ஆன்மீக தன்னுணர்வில் முன்னேற முயல வேண்டும். அதுவே மனித வாழ்வின் நோக்கமாகும். ஆன்மீகமான ஆத்மா எல்லா பௌதிக துன்பங்களுக்கும் மேற்பட்டதாகும். எனவே பெயரளவே ஆன இத்துன்பங்கள் பொய்யானவை என்று அழைக்கப்படுகின்றன. ஒரு புலி தன்னை விழுங்குவதைப் போலவும் இத்துன்பத்தினால் தான் கதறி அழுவதைப் போலவும் ஒருவன் கனவு காண்கிறான்.
உண்மையில் அங்கு புலியும் இல்லை, துன்பமும் இல்லை. அது வெறும் கனவு மட்டுமே ஆகும். அதைப் போலவே வாழ்வின் எல்லா துன்பங்களும் கனவுகள் மட்டுமே என்று கூறப்படுகிறது. பக்தி தொண்டின் மூலமாக பகவானுடன் தொடர்பு கொள்வதற்கு போதுமான அதிர்ஷ்டசாலியாக ஒருவர் இருப்பாரானால் அது மிகப்பெரிய லாபமாகும். 9 வகையான பக்தி தொண்டுகளில் ஏதேனும் ஒன்றினால் பகவானுடன் தொடர்பு கொண்டு இருப்பதானது பகவானை நோக்கி செல்லும் வழியில் முன்னோக்கி வைக்கப்படும் ஓர் அடியாகும். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி ஆடியோ வரல மாதாஜி. ஓகே. பகவத்கீதால 7th சாப்டர்ல இந்த ஸ்லோகா என்ன ஸ்லோகா? சதுர்விதா பஜந்தே மாம் ஜனாக சுக்ருதினோ அர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்ஞாசுர அர்த்தார்த்தி ஞானி ச பரதர்ஷப அப்படின்னு சொல்றார். சதுர்விதா பஜந்தே மாம், 4 விதமான மக்கள் என்ன வந்து சரணடைகிறாங்க. அவங்க யாரு அப்படின்னா ஆர்த்தோ அர்த்தார்த்தி ஞானி ஜிக்யாசு. ஆர்த்தோ அப்படின்னா துன்பத்துல இருக்கிறவங்க, ஏதாவது கஷ்டம், அது வந்து பண கஷ்டமா இருக்கலாம், உடல் துன்பமா இருக்கலாம், வேற ஏதாவது துன்பமா கூட இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க பகவான் கிட்ட போய் சரணடைகிறாங்க. கோவில நம்ம பார்க்கலாம், சில பேர் வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க, பிரார்த்தனையோட இருப்பாங்க, அப்படிலாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் யாரு? செல்வம் வேண்டுவோர். இந்த மாதிரி பணம் வேணும் அப்படின்னு அதை எங்க பார்க்கலாம்? நம்ம பாலாஜி கிட்ட பார்க்கலாம். திருப்பதி போனோம் அப்படின்னா இப்ப நிறைய பேர் போறது எதுக்காக? நல்ல வியாபாரம் நடக்கணும், செல்வ வளம் பெருகணும். எனக்கு 1 கோடி கிடைச்சா நான் என்ன பண்றேன்? உங்க உண்டியில நான் வந்து உங்களுக்கு ஒரு 50 லட்சம் போடுவேன். இந்த மாதிரிலாம் டீல் போட்டு போறது இல்லையா பகவான் கிட்ட. சோ அந்த மாதிரி பார்க்கலாம். அதுக்கப்புறம் யாரு அப்படின்னாக்க ஞானிகள், புத்திசாலிகள், அவங்க அவங்க போகலாம். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் யாரு அப்படின்னா கேள்வி உடையவங்க. நிறைய கேள்விகள், அந்த பதில் தேடி போறவங்க, அவங்க போகலாம். இந்த மாதிரி 4 பேர் என்ன சரணடைவாங்க. சுகுருதின அப்படின்னு சொல்றார். அவங்க வந்து புகழ்மிக்கவர்கள், சுகுருதினர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பகவான்கிட்ட வர்றதுனால. அடுத்த ஸ்லோகத்துல துஷ்குருதினு அதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல துஷ்குருதிகளை பத்தி சொல்றார். சோ இந்த 4 டைப்ல நாம எது வேணா இருக்கலாம். இந்த 4 விதமான மக்கள்ல நாம எந்த கேட்டகரியை சேர்ந்தவங்க வேணா இருக்கலாம். ஒண்ணு நம்ம துன்பத்துல இருக்கலாம், இல்ல நமக்கு பொருள் தேவையா இருக்கலாம், இல்ல நமக்கு ஞானம் அடையணும் நம்ம விரும்பி இருக்கலாம், இல்ல நமக்கு கேள்விகள் இருக்கலாம். இதெல்லாம் யாரா வேணா நம்ம இருக்கலாம். ஆனா இதுக்கு வந்து நல்ல உதாரணங்கள் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. துன்பத்துல இருந்து பகவான வழிபட்டது யாரு உங்களுக்கு தெரியுமா? முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். திரௌபதி மாதாஜி. திரௌபதி அவ்வளவு எக்ஸாக்டா சொல்ல முடியாது, பட் ஒத்துக்கலாம், திரௌபதி கூட சொல்லலாம். பட் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு பிரகலாதர் குழந்தையில இருந்தே வழிபட்டார், கருவுல இருந்தே வழிபட்டார். மாதாஜி கஜேந்திரன் கஜேந்திரனுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க மறந்தே போச்சு, பகவான்லாம் மறந்துட்டார். அப்படியே அந்த கந்தமாதன மலையில அவர் வந்து பெரிய கஜ இந்திரன், யானைகளுடைய அரசன், அப்படி உல்லாசமா இருக்கார். நிறைய மனைவிகள், குழந்தைகள். அப்படியே அவர் குளத்துல இறங்கினார்னா, அந்த பெரிய ஏரியில இறங்கினார்னா அப்படியே அடிச்சு துவம்சம் பண்ணுவார். அந்த மாதிரி வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருந்தார். அப்போ திடீர்னு என்னாச்சு, அந்த முதல்ல வந்து காலை பிடிச்சது. அப்போ கூட அவர் ஒன்றும் பிரார்த்தனை எல்லாம் பண்ணல. இந்த நம்மள மாதிரி எல்லாம் நான் ஜெயிச்சிருவேன், எனக்கு யார் தெய்வம் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுன்னு போடுறார். என்னை சுத்தி எனக்கு எவ்வளோ பெரிய சொந்தக்காரங்க கூட்டம், எனக்கு படைபலம் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப இதுவா இருந்தார் கஜேந்திரன். அப்பா, 1000 தேவ ஆண்டுகள் நடந்த யுத்தம் அது. கஜேந்திரனால ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் என்ன பண்றார், பகவானை நோக்கி பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறார். அவருக்கு அந்த பூர்வ ஜென்ம ஞாபகம் வருது. ஓம் நமோ பகவதே தஸ்மை யத ஏதச்சிதாத்மகம் புருஷாயாதிபீஜாய பரேஷாய அபிதீமஹி யஸ்மின் யிதம் யதஸ்சேதம் ஏனேதம் யயிதம் ஸ்வயம் யோ அஸ்மாத் பரஸ்மாத் ச பரஸ்தம் பிரபத்யே ஸ்வயம் புவம். அப்படி ஆரம்பிச்சு கஜேந்திரனுடைய பிரார்த்தனைகள் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். கப்பட்ட பிரார்த்தனை பண்றார், ரொம்ப நல்லா இருக்கும். கடைசியில சொல்ற நாராயணோ அகில குரோ பகவன் நமஸ்தே அப்படின்னு சொல்ற. அப்போ பகவான் அப்போ கருடன் மேல வந்துட்டார். கஜேந்திரன் கூப்பிடுறத பார்த்து
இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகமே ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். அவருடைய ஃபர்ஸ்ட் இந்த பிரார்த்தனை பண்றதுல அவர் சொல்றாரு இல்லையா, ஓம் நமோ பகவதே தஸ்மை. யார் அந்த பகவான்? எல்லா லோகத்திலையும் கேட்கறது. பிரம்மலோகத்துல கேட்குது, கைலாசத்துல கேட்குது, வைகுண்டத்துல கேட்குது, எல்லா லோகத்திலையும் கஜேந்திரனுடைய பிரார்த்தனை கேட்குது. எல்லாரும் கிளம்புறாங்க. ஆனா ஒரு ஒரு குவாலிட்டியா சொல்ல 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 எல்லாரும் வந்து ஸ்டாப் ஆயிடு. இது நான் கிடையாதுப்பா, இது நான் கிடையாதுப்பா, எல்லாம் ஸ்டாப் ஆயிட்டாங்க. அப்போ பகவான் பார்க்குறார், என்னத்தான் கூப்பிடுறான் கஜேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருடனை கூட எதிர்பார்க்கலையாம். அவருடைய அந்த உத்தரடியம் கூட அவர் போடலையாம். அவ்வளோ வேகமா ஓடி வராராம் பகவான். அப்போ கருட அவர் வந்து ஓடி வந்து பகவான்கிட்ட, என்னுடைய சேவை என்ன இருது, என்ன விட்டுட்டு போறீங்களே அப்படின்னு சொல்லி அவர் வந்து நடுவில் பிக்கப் பண்ணிக்கிறார் பகவானை. அப்படி வந்து பகவான் வந்து வந்த உடனே அந்த குளத்துலேருந்து ஒரு தாமரையை பறித்து பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுறார். ஸோ இந்த கஷ்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா என்னால் என்ன முடியும், பகவானை பார்த்த உடனேயே பத்திரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி சொன்னார் இல்லையா, உடனே ஒரு புஷ்பத்தை என்ன பண்ணுறார், நிவேதனம் பண்ணுறார் பகவானுக்கு. அந்த பிரீத்தி இருக்கு கஜேந்திரனுக்கு. அந்த கஷ்டம், உயிர் போக போகிற கஷ்டம், அப்பயும் அந்த பிரீத்தியோடு அதை வந்து நிவேதனம் பண்ணுறார். ஸோ நம்ம நல்லா இருக்கும்போது இதெல்லாம் நல்லா சொல்லலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் உடல் நலம் இல்லை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாக்க அப்போ நம்மளுடைய எல்லாமே மாறி போயிடும். ரொம்ப கஷ்டம். எனக்கு ஒரு மாதாஜி, நான் சொன்னேன் இல்லையா அவங்கள்ட்ட நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு, அந்த மாதாஜி வந்து நல்ல ஏஜ்டு, பட் வந்து ஒரு சின்ன பொண்ணு, காலேஜ் பொண்ணு மாதிரி கிளாஸ்க்கு வருவாங்க. அவ்வளோ எந்தூசியாஸ்டிக்காக வருவாங்க. அவங்க காது வேற கேட்காது அவங்களுக்கு. பட் ஹியரிங் எல்லாம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு எனக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துப்பாங்க. உட்காந்துக்கிட்டு பகவத்கீதா ஸ்லோகம்லாம் அப்படி படித்து ஒரு ஒரு மீனிங்கும் பார்த்து, அவங்க வந்து ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி அந்த மாதாஜி. எல்லாம் எங்கள் சௌராஷ்டிரா தான் அவங்க. ஸோ எங்கள் ரூட் எப்படி என்ன எல்லாம் சொல்லுவாங்க. எப்படி எப்படி இருந்தோம், எப்படி நாங்கள் டீவியேட் ஆனோம், அதாவது இந்த கம்யூனிட்டி எப்படி டீவியேட் ஆச்சு, எப்படி நான் வெஜிடேரியன் அதெல்லாம் எப்படி வந்து லைஃப்பில் எப்படி வந்து வந்தது, அதெல்லாம் அவங்க வந்து ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன். பட் கடைசியில் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னாக்க கேன்சர் வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணாங்க ஒரு நாள் அப்படின்னா, அதுக்கப்புறம் கிளாஸ்க்கு வரதை நிறுத்திட்டாங்க. அவங்க வீட்டில் யாரும் ரொம்ப ஃபேவரபிள் கிடையாது. ஸோ அதனால் நான் ரொம்ப போகமாட்டேன். அவங்க வீட்டில் நிறைய தாமோதர ஆர்த்தி பண்ணியிருக்கோம், நிறைய தடவை பிரசாதம் சாப்பிட்ருக்கோம், அதெல்லாம் பண்ணியிருக்கோம். பட் ரொம்ப ஃபேவரபிள் கிடையாது. அது ஒரு மாதிரியான டைப் அவங்க வீடு. ஸோ அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ஒன் டைம் யாரோ வந்து அன்டைமில் எங்கள் வீட்டு கதவு தட்டினாங்க. பார்த்தா மாதாஜி. நான் ஷாக் ஆயிட்டேன். அவங்க ஏற்கனவே லீனாக இருப்பாங்க, ரொம்ப லீன் ஆயிட்டாங்க. வந்து கதவு தட்டி, மாதாஜி கிருஷ்ணன் அந்த கோவர்தனகிரியை எப்படி தூக்கியிருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த கோவர்தன் லீலாவை அப்படியே வர்ணிக்கிறாங்க. யார்கிட்ட போய் நான் இதை சொல்ல முடியும், உங்களை தவிர நான் யார்கிட்ட போய் இதை பேச முடியும், யாருக்கு புரியும் இதை நான் பேசினா அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப அழுகையே வந்தது. நான் மாதாஜியை கட்டி பிடிச்சிக்கிட்டு, மாதாஜி கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்மரணம், இந்த ஸ்மரணத்திலே இருங்க, பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க, இதுவே உங்களுக்கு போதும் அப்படின்னு சொன்னேன். சரி சரி நான் போயிட்டு வரேன், நான் யாருக்கும் தெரியாமல் வந்தேன், நான் வெளியில் வந்தேன்னு தெரிஞ்சாலே என் பையனை கொண்டுடுவான், நான் ஓடுறேன் போயிட்டாங்க. வீடு பக்கத்தில் தான் இருக்காங்க, ஒரு 8 வீடுலேயே ஒரே தெருவில் தான் இருக்கோம் நாங்கள். போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் போனேன்னா, அவங்க வந்தாங்களே நம்ம போய் ஒரு நாள் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போனாக்க பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் யாரையும் பார்க்க மாட்டேன், எனக்கு யாரையும் பார்க்க வேண்டாம், வர வேண்டான்னு சொல்லு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ நோயுடைய தாக்கம் வந்து நம்மளை எப்படி வேணா மாற்றும். இதே வந்து நல்ல பக்தர்கள், தூய பக்தர்கள், அவங்க எப்படி இருக்காங்கன்னா, ஒரு மகாராஜ் இருக்கார். அவர் வந்து ஆப்பிரிக்கன் பாடியில் இருந்தாலும் பியோர் வைஷ்ணவா. அவருக்கும் கேன்சர் வந்தது. அவர் வந்து டான்சிங் மகாராஜ்னே பேர். அவரால் நின்றுலாம் பேச முடியாது, டான்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார் எப்போவுமே. அவர் கால் எடுத்துட்டாங்க. அப்போ அவர் வந்து ஒரு கடிதம் எழுதுறார். யாருக்கு? பிரபுபாதருக்கு. பிரபுபாதர் வந்து ஆன்மீக உலகத்தில் இருக்கார். ஆனால் அவர் ஒரு கடிதம் எழுதுறார் பிரபுபாதருக்கு. ஒன்றா எழுதுறார். அவர் என்னென்ன சந்திக்கிறாரோ அதெல்லாம் எழுதுறார். அதில் ஒரு பாயிண்ட் என்ன எழுதுறார் அப்படின்னாக்க, இந்த கேன்சரில் எனக்கு ஒரு ஒரு வலியிலையும் நான் கிருஷ்ணரை உணர்றேன், இந்த நோயினால எனக்கு ஏற்படுற ஒரு ஒரு வலியிலையும் நான் கிருஷ்ணரை உணர்றேன் அப்படின்னு எழுதினார். ஸோ இதெல்லாம் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. பக்தர்கள் எப்படி இருக்காங்க, நம்மள மாதிரி சாதாரணமா சாதனை பண்றவங்க எப்படி இருக்காங்க. அதனாலதான் சொன்னேன், ரொம்ப சீரியஸான விஷயம். எனக்கு இந்த மாதிரி கஷ்டம்லாம் கூட அப்படிலாம் நம்ம பிரார்த்தனைலாம் பண்ணக்கூடாது. இட்ஸ் வெரி சீரியஸ் திங்.
நம்மளால இதை பண்ண முடியுமா? எனக்கு தலைவலி வந்தா கூட சாண்டிங் பண்ண முடியாது. எனக்கு தலைவலி போனாதான் சாண்டிங் பண்ண முடியும். நான் அந்த மாதிரி கேஸ். அப்போ எனக்கு இருக்கிற உடல் பிரச்சனைகள் பத்தாதுன்னு சொல்லி இந்த மாதிரி பிரார்த்தனை எல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னாக்கா என்ன ஆகுறது? வேற கஷ்டம்லாம் எனக்கு ஒன்றும் பெருசா தெரியாது. உடல் கஷ்டம் வந்தது அப்படின்னா, அன்னைக்கு கூட 2 நாள் முன்னாடி கூட என் பொண்ணுகிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பாரு, ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னு சொன்னாக்கா என்னால என்ன பண்ண முடியல, கான்சென்ட்ரேட் பண்ண முடியல பாரு. அப்போ மரண சமயத்துல என்ன ஆகும்? அப்போ எல்லாமே நமக்கு உடல்ல இருக்கிற எல்லாமே செயலற்று போகும்போது எப்படி நம்மளால சந்தோஷமா பகவானை நினைக்க முடியும்? நினைச்சு பாருங்க. எல்லாமே இப்ப கரெக்டா வேலை செய்து ஃபங்க்ஷன் ஓரளவுக்கு ஆயிட்டு இருக்கு. உட்காந்து பாகவதம் படிக்கிறோம், நல்ல தெனாவட்டா பேசுறேன். ஆனா ஏதாவது ஒண்ணு ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சு அப்படின்னாக்க அப்போ எப்படி பகவானை நினைக்க முடியும்? சோ அந்த துன்பத்திலையும், உயிர் போகக்கூடிய அந்த துன்பத்திலையும் கஜேந்திரன் என்ன பண்றார்? ரொம்ப அன்போடு அந்த மலரை பகவானுக்கு அர்ப்பணிக்கிறார். சோ அடுத்தது யாரு அப்படின்னாக்க செல்வத்தை விரும்புவோர். யார் பகவான்கிட்ட போய் செல்வம் கேட்டா சொல்லுங்க? துருவ மகாராஜ். வெரி குட், துருவ மகாராஜன். என்ன ஒரு கோபம் 5 வயசு குழந்தைக்கு. அப்பா மடியில உட்காரக்கூடாதுன்னு சொன்னதுனால வந்தது பார் கோபம். அவங்க அம்மாட்ட போய் கேட்குற, எங்க அப்பா மடியில உட்காரக்கூடாதாமே, எனக்கு அப்பா மடியெல்லாம் வேண்டாம், அதை விட பெரிய இடம் என்னை இறக்கியே விடக்கூடாது, பிரம்மாவை விட பெரிய பதவி வேணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு. அவங்க அம்மா என்ன சொன்னாங்க? அது பகவான் விஷ்ணுவால தான் முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு விஷ்ணு எங்க இருக்காருன்னு கேட்டு காட்டுக்கு போயிட்டார். அங்க போய் தவம் பண்றார். பெரிய கதை. அப்போ செல்வத்தை தேடி போனவர் பகவானை பார்த்தோன்னே என்ன சொன்னார்? நான் கண்ணாடி கல்ல தேடி வந்தேன், ஆனா எனக்கு வைரமே கிடைச்சிட்டீங்க, செல்வமும் வேணாம் ஒண்ணும் வேணாங்க. ஆனா பகவான் விட்டாரா? நீ எதுக்காக வந்த? உனக்கு செல்வம் தேடி தானே வந்த, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இந்த பூவுலகத்தை ஆள்ற அந்த பாக்கியத்தை அவருக்கு கொடுத்தார். ஓகே, அடுத்தது ஞானிகள் யாரு? ஞானிகள் யாரு? சனக, சனந்த, சனத்குமாரர்கள். சனாதன, சனந்த, சனத்குமாரர்கள் 4 பேர். அவங்க 4 பேரும் ஞானிகளா இருந்தாங்க, பிரம்ம ஞானிகளா இருந்தாங்க. சோ அவங்க பகவானை தேடி போனாங்க. அடுத்தது கேள்வி உடையவர்கள் யாரு? நமக்கு ரொம்ப வேண்டியவங்கப்பா. அவங்க யார்? அவங்க அர்ஜுனன், பரீட்சித் மகாராஜ். நமக்கு ரொம்ப வேண்டியவங்க, நமக்கு ரொம்ப வேண்டியவங்கப்பா. நீங்க இந்த ஆன்சர் சொன்னாதான். நம்மதான் மாதாஜி, நம்மதான். நம்ம கிடையாது, நம்ம எங்க கேள்வி கேட்கிறோம்? கோஸ்வாமிகள் இந்த நிறைய அந்த ஒரு 5 பேர் இருப்பாங்கல்ல மாதாஜி, அவங்களுக்கு நமக்கு ஒண்ணும் சம்பந்தமே இல்லை. இவங்கெல்லாம் நம்ம சேர்ந்து சௌனகாதி ரிஷிகள். சௌனகாதி ரிஷிகள். ஆஞ்சநேயர் என்னங்க கேள்வி கேட்டாரு? சௌனகாதி ரிஷிகள், அவங்கள பத்தி தான் நம்ம படிச்சோம். அவங்க 6 கேள்வி கேட்க போய் தான் நம்ம பாகவதம் படிக்கிறோம். சௌனகாதி ரிஷிகள், அவங்களுக்கு தான் அந்த கேள்வி இருந்தது. அந்த கேள்விகளுக்கு விடை தேடி அவங்க பாகவதத்துக்கு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி 4 பேருக்கு 4 உதாரணங்கள் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இங்க பிரபுபா சொல்றார், தீய வழிகளில் முன்னேறி செல்லும் மற்றவர்கள் உயர்ந்த பதவிகளில் உள்ளவர்களாக இருப்பினும் அவர்கள் மாயாசக்தியால் வழி நடத்தப்படுகிறார். அதுதான் நம்ம மாயாசக்தியால வழி நடத்தப்படுறோம். நம்ம எந்த உயர்ந்த நிலையில வேணா இருக்கலாம், பெரிய கோடீஸ்வரர்களா இருக்கலாம், இல்ல நமக்கு அழகு இருக்கலாம், கல்வி இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனா பகவானுக்கு பக்தி பண்ணல அப்படின்னா நம்ம மாயாசக்தியினாலதான் வழி நடத்தப்படுறோம். ஆனா யாரெல்லாம் இந்த மாதிரி பக்தர்கள், அதாவது பக்தி பாதையில இருக்காங்களோ அவங்களுக்கு துன்பம் வரும்போது அவங்க பகவான் கிட்ட தான் போறாங்க. இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா, பிரபுபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த துன்பங்கள் பெயரளவு துன்பங்கள் அப்படின்னு சொல்றாரு. இதை முதல்ல நம்மளால ஏத்துக்க முடியுமா? பெயரளவையான துன்பங்கள் அப்படிங்கறத நம்மளால ஏத்துக்க முடியுமா? கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. அழுதுகிட்டே உட்கார்ந்துருப்போம். ஏதாவது வந்ததுன்னா ஒன்றும் முடியாது, நம்மளால அழுதுகிட்டே உட்கார்ந்துருக்கிறது மட்டும்தான் நம்மளால முடியும். இல்லைன்னா வீர தீரமா நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த துன்பத்தை எல்லாம் நான் வெற்றி கொள்வேன் அப்படின்னு சொல்லி, எனக்கு நிறைய டேலண்ட் இருக்கு, நான் இதுலேருந்து எப்படியாவது நான் மீண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? போராடுவோம். ஒன்றும் அழுதுட்டு உட்காந்துருப்போம், இல்லை வீர பெரிய வீர மங்கை மாதிரி நம்ம போராடுவோம். ஸோ வேஸ்ட்டு. ராத்திரி பார்க்குற கனவு எப்படி கனவோ அந்த மாதிரி பகல்ல நம்ம வாழ்க்கையும் ஒரு கனவு தானே பிரபுபா சொல்றார். அதுதான் அந்த புலி உதாரணம் கொடுத்துருக்காரு. ராத்திரில ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு புலி வருது அப்படின்னு ஒரு கனவு வந்ததுன்னா, கனவுல புலி வந்ததுன்னா பயந்து ஓடி
புளியை பார்த்து யாராவது சந்தோஷமா இருப்பாங்களா? பயந்து ஓடி கடைசியில் முழிச்சு பார்த்தா அது என்னவா இருக்கும்? கனவா இருக்கும். அதே மாதிரி உன்னோட பகல் வாழ்க்கைன்னு சொல்ற. இதெல்லாம் நம்மளால எப்படி புரிஞ்சுக்க முடியும் சொல்லுங்க? இதை முதல்ல புரிஞ்சுக்கவே முடியாது. அதுக்கப்புறம் நம்ம எங்க இதை செயல்படுத்துறது? ஸோ பக்தி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம வந்தாதான் இதனுடைய இந்த இந்த ஸ்லோகத்துடைய ஆழமான கருத்துக்கள் நமக்கு புரியும். இன்னொரு பாகவத ஸ்லோகம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. சமாஸ்ரிதயே பத பல்லவ ப்ளவம் மகத் பதம் புண்ணிய யசோ முராரே பவம்புதீர் வத்சபதம் பரம்பதம் பதம் பதம் யத் விபதம் ந தேஷாம். அருமையான ஸ்லோகம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம். சமாஸ்ரிதயே பத பல்லவ ப்ளவம். ப்ளவம்னா ஒரு படகு. பகவானுடைய தாமரை பாதங்கள் ஒரு படகு மாதிரியாம். அந்த படகுல நம்ம ஏறிட்டோம் அப்படின்னாக்க இந்த சம்சார சாகரம் அது என்னவாமா? வத்சபதம். வத்சனா சின்ன கண்ணுக்குட்டி. வத்சபதம் அப்படின்னா கண்ணுக்குட்டி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அது கால் இப்படி ஒரு கால் இப்படி எடுத்து வச்சோன்னா சின்ன ஒரு குழி வரும், பார்த்துருக்கீங்களா? மண்ணில் வந்து நடக்கும்போது சின்ன குழி வரும். அந்த குழிக்குள்ளே எவ்வளோ தண்ணி நிற்கும்? அந்த அளவு மாதிரியாம் எது? இந்த சம்சார சாகரம். வத்சபதம். சமாஸ்ரித ஏபத பல்லவ ப்ளவம் மகத்பதம் புண்ணிய யசோ முராரே. யார்? பகவான் முராரி. அவருடைய அந்த தாமரை பாதங்கள்ல, படகு போன்ற தாமரை பாதங்கள்ல யார் அடைக்கலம் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு வத்சபதமா அது. அந்த அந்த கண்ணுக்குட்டியோட குழம்புல இருக்கிற குட்டியோண்டு தண்ணியாம். அதை ஈஸியா கிராஸ் பண்ணிடலாம் இல்லையா? ஆனா மற்றபடி இந்த உலகம் பதம் பதம் எத் விபதாம். ஒவ்வொரு அடியிலும் ஆபத்து நிறைந்தது. ஒவ்வொரு அடியிலும் ஆபத்து நிறைந்தது. ஒருத்தர் என்ன பண்ணாரு, அவர் பேரனுக்கு பேர் வைக்கிறாங்க. ஒரே பையன், பெரிய கோடீஸ்வரர் ஆயிட்டார் அவரு. இப்ப பரம்பரையே பணக்காரங்க தான். ஆனா இவர் நிறைய வட்டிக்கெல்லாம் பணம் கொடுத்து இவர் பெரிய கோடீஸ்வரர் ஆயிட்டாரு. ஒரே பையன், கல்யாணம் பண்ணியாச்சு. பேரனுக்கு அன்னைக்கு பேர் வைக்கிறாரு. பையன் வெளியூர்ல இருந்து வந்துட்டாங்க. எல்லாரும் சொந்தக்காரங்கெல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க. இப்போ 8 மணிக்கோ 9 மணிக்கோ ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுது. இவர் குளிக்க போனார் பாத்ரூம்ல. போயிட்டார். அதோட போயிட்டார். பதம் பதம் எத் விபதம். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இது மாதிரி எத்தனையோ நடக்குது. ஃப்ளைட்ல எல்லாரும் ஜாலியா போனாங்க கிளம்பி. நாங்க போறோம், ஊருக்கு போறோம் அப்படின்னு சொல்லி. அது கொண்டு போய் சம்பந்தமே இல்லாம அந்த ஹாஸ்டல்ல இருக்கிற அந்த அந்த இதுல போய் மோதி என்னன்னாங்க, அங்க இருக்கிறவங்களும் இறந்து போனாங்க. மரத்தடியில ஒரு பையன், டீ விற்கிற பையன் படுத்திருந்தான், அவன் இறந்து போனான். அவனுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அவன காசு கொடுத்து ஃப்ளைட்ல போனானா இல்லை அந்த ஹாஸ்டல்ல போய் தங்கி படிச்சானு? ஒன்றும் கிடையாதுங்க. டீ விற்கிற பையனா. பதம் பதம் எத் விபதம். இது மாதிரி நம்ம எத்தனை உதாரணங்களை வேணா பார்க்கலாம். கொஞ்ச நேரம் நியூஸை பார்த்தோம்னா இந்த மாதிரி எத்தனை உதாரணங்கள் வேணா பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடியது இந்த உலகம். ஆனா பகவானுடைய தாமரை பாதங்கள்ல யார் அடைக்கலம் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த உலகம் அந்த கண்ணுக்குட்டியோட காலடி குழம்புல இருக்கிற தண்ணி மாதிரி ஈஸியா கடந்து போயிடலாம். இந்த 17-14 லோகங்கள், இத்தனை பெரிய அமைப்பு எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு ஈஸியா கடந்து போயிடலாம். ஸோ அதனால இந்த ஜட உலகம் அப்படிங்கிறது துன்பம் நிறைந்த ஆபத்தான இடம் என்று பகவத்கீதையில் இடம் என்பதை பகவத்கீதை உறுதி செய்கிறது. அந்த ஸ்லோகம் என்ன ஸ்லோகம் இருக்கா தெரியுமா? துக்காலயம் அசாஸ்வதம் அப்படின்னு சொல்றார். இந்த ஜட உலகத்தினுடைய இயல்பு என்ன, இந்த ஜட உலகத்து தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கணும். இது துக்காலயம். இப்போ நீங்க போத்தீஸ் கடையில பாத்தீங்கன்னா அழகிய ஜவுளிகளின் ஆலயம் அப்படின்னு விளம்பரம் பண்ணியிருப்பான். என்ன அர்த்தம்? அது ஜவுளி கடை. அங்க போனா ஜவுளி வாங்கலாம், துணி கடை. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இது புஸ்தக ஆலயம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அங்க போய் நீங்க எனக்கு புடவை வேணும்னு கேட்டிங்கன்னா கிடைக்குமா? அந்த புஸ்தக ஆலயத்துல போய் எனக்கு புடவை வேணும்னு கேட்டிங்கன்னா கிடைக்குமா? கிடைக்காது. அங்க என்னதான் கிடைக்கும்? புஸ்தகம் தான் கிடைக்கும். அந்த மாதிரி இந்த உலகத்துல துன்பம் தான் கிடைக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இங்க இன்பத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். நாம இங்க இன்பமா வாழலாம்னு நினைக்கிறோம். இதுதான் நம்மளுடைய முட்டாள்தனம். இங்க துன்பம் வந்தா நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஆச்சரியப்படக்கூடாது. ஏன்னா இது துக்காலயம், துன்பங்கள் நிறைந்த இடம். அசாஸ்வதம், இங்க எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இங்க எல்லாமே தற்காலிகமானது.
நாம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம என்னமோ இங்க நிரந்தரமா அப்படியே ஆண்டு அனுபவிக்க போறோம் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா கிடையாது. ஒரு வீட்டோட பத்திரம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, இப்ப நம்ம பேர் இருக்கலாம், நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி யாரு, அதுக்கு முன்னாடி யாரு, அதுக்கு முன்னாடி யாரு, வீடு அப்படியே தான் இருக்கும். நபர்கள் என்ன ஆயிட்டே இருக்காங்க, மாறிக்கிட்டே இருக்காங்க. நாம இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம், நான் இருந்து சாதிக்க போறேன், நான் தான் வந்து இதோடைய பெரிய ஓனர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கண்டிப்பா கிடையாது. இந்த இடம் நிரந்தரமற்ற இடம். இங்க எதுவுமே நிரந்தரம் கிடையாது. பகவானுடைய பக்தி மட்டும்தான் இங்க நிரந்தரமானது. சோ அதனால பகவானுடைய ஆனந்தம் நிறைந்ததுமான பகவான் வசிப்பிடத்தை பற்றிய தகவலை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. சோ இதான் நம்மளுடைய அன்பார்ச்சுனேட், அதிர்ஷ்டமில்லாத நிலை. என்ன அப்படின்னா, வைகுண்டத்தை பத்தின தகவல் நம்ம கிட்ட இல்ல. எப்போ நம்ம வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோமோ, சிந்தாமணி பிரகரசத்மஷு கல்ப விருக்ஷ லக்ஷாவ்ரதேஷு சுரபிரபிபாலயந்தம் லக்ஷ்மி சஹஸ்ர சத சம்பிரம சேவ்யமானம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. சிந்தாமணி தாமம். சிந்தாமணி தாமத்துல பகவான் லட்சக்கணக்கான சுரபி பசுக்களை மேய்ச்சிட்டு இருக்காராம். லட்சக்கணக்கான லக்ஷ்மிகள் அவருக்கு பணிவோட சேவை செய்யறாங்களாம். அப்பேற்பட்ட சிந்தாமணி தாமத்தை நான் வணங்குறேன், அப்பேற்பட்ட பகவானை நான் வணங்குறேன் அப்படின்னு பிரம்மா சொல்ற. அதோட லாஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்ரீய காந்தா காந்தக பரம புருஷக கல்பதருவோ திருமா பூமிஷ்சிந்தாமணி கணமயி தோயம் அமிர்தம் கதா கானம் நாட்டியம் கமனமபி வம்சி பிரியசகி சிதானந்தம் ஜோதிஹி பரமபி ததா ஸ்வாத்யமபி ஷயத்ர ஷிராப்தி ஷபதி சுரபிப்யஸ்ச சுமஹான் நிமேஷோர்தாக்யோ வா व्रजति न हि यत्रापि समयः भजे स्वेतत् पीपं तमहमिह गोलोकमिति यं विदन्तस्ते शिति विरल शन्तः शारागतिपये. அங்க எப்படி இருக்குமா, ஸ்ரீய காந்தா காந்தக பரம புருஷக கல்ப தருவோ. அங்க இருக்கிற எல்லாமே கற்பக விருட்ச மரங்கள். கதா கானம், பேசுறதே வந்து பாடுற மாதிரி இருக்குமா, நடக்கிறது நாட்டிய மாதிரி இருக்குமா. தண்ணி வந்து அமிர்தமா, தோயம் அமிர்தம். அங்க எல்லாரும் புல்லாங்குழல் வாசிட்டு இருப்பாங்களாம். சோ அப்பேற்பட்ட ஆனந்தமயமான அந்த தாமத்துக்கு போறதை விட்டுட்டு நாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், போராடிக்கிட்டு உட்கார்ந்துருக்கோம். இதுதான் சந்தோஷம். அவங்க இது வாங்கிட்டாங்க, என்ன அது வாங்கிட்டா எனக்கு சந்தோஷம். எங்க நாத்தனார் அது வாங்கிட்டாங்க, நான் அதை வாங்கினா சந்தோஷம். அவங்க இப்படி பண்றாங்க, என் பையனை அது இப்படி படிச்சுட்டா எனக்கு சந்தோஷம். அவன் அமெரிக்கா போயிட்டான், நானும் அமெரிக்கா போனா சந்தோஷம். இந்த மாதிரி இங்க தேடிட்டு உட்கார்ந்துருக்கோம். நம்ம துக்காலயத்துல சந்தோஷத்தை தேடிட்டு இருக்கோம். சோ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எதுக்காக நம்ம ஹரே கிருஷ்ண மந்திரம் சாண்ட் பண்றோம், வைகுண்டம் எப்படி இருக்கும், வைகுண்டத்துக்கு போனா பகவானுக்கு எப்படி சேவை செய்யணும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்குத்தான் பிரபுபாதர் வந்து இஸ்கான் சென்டர் ஆரம்பிச்சிருக்காரு. பிரபா சொல்றார், ஒவ்வொரு இஸ்கான் சென்டரும் வைகுண்டம் சொல்றார், லோக்கல் வைகுண்டம் அப்படின்னு சொல்றார். வைகுண்டத்துல போய் நம்ம என்ன பண்ணணும், ட்ரைனிங் எடுத்துக்கணும். இந்த லோக்கல் வைகுண்டத்துல எப்படி பகவானுக்கு சேவை செய்யறது அப்படின்னு சொல்லி போனா முக்த பக்தர்கள் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க, எப்படி சேவை செய்யறது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. சோ அதனால பகவானுடன் தொடர்பு கொள்வதற்கு போதுமான அதிர்ஷ்டசாலியாக ஒருவர் இருப்பாரானால் அது மிகப்பெரிய லாபமாகும். 9 வகையான பக்தி தொண்டுகள் இருக்கு. என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். 9 வகையான பக்தி தொண்டுகள். श्रवणं कीर्तनं अर्चनं பாதசேவனம் आत्मनिवेदनं 9 சொன்னீங்களா? ஓகே. பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். ஸோ 9 விதமான பக்தி சேவைகள்ல நம்ம எதுல ஈடுபட்டாலும் சரி, நாம வந்து பகவானுடைய அந்த கோலோகத்தை நாம அடையலாம். ஜென்மைஸ்வர்ய ஸ்ருதஸ்ரீபீர் ஏதமானமதः புமான் நைவார்ஹதி அபிதாத்தும் வை த்வாம் அகிஞ்சன கோச்சரம். ஸோ இந்த ஸ்லோகத்தை நம்ம சாண்ட் பண்ணலாம். படிங்க.
पुमान् एतमानमथभुमान् नैवार्हति अभितातुं वै त्वाम् अगिच्छन गोचरम्. வேற யாராவது? हरे हरे कृष्णा माताजी நான் படிக்கிறேன். ம். ऐश्वर्य श्रुतश्च एधमानमथ पुमान् नैवार्हत्यभिधातुं वै त्वामकिञ्चन गोचरम्. தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி படிக்கிறதா? படிங்க பிரபு. ஜன்மைஸ்வர்ய ஸ்ருதஸ்ரீபிः एतमानमथ पुमान् नैवार्हत्यभिधातुं वै त्वाम् अकिञ्चन गोचरम्. தேங்க்யூ பிரபு. ஸோ இன்னொரு அதிசயமான ஒரு பிரார்த்தனை இது. எல்லாரும் எதை விரும்புறாங்களோ அதை குந்தி மகாராணி என்ன சொல்றாங்க, இது பக்திக்கு தடை அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஜென்ம ஐஸ்வர்ய ஸ்ருத ஸ்ரீ இந்த நாளையும் விரும்பாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஜென்ம அப்படின்னா உயர்குடி பிறப்பு. உயர்குடி பிறப்பை யாராவது விரும்பாதவங்க இருப்பாங்களா? நல்ல குடும்பத்துல பிறக்கணும்னு யாராவது ஆசைப்படாம இருப்பாங்களா? ஐஸ்வர்யம் அதை வேண்டான்னு யாராவது சொல்லுவாங்களா? ஸ்ருத நல்ல கல்வி அறிவு, ஸ்ரீ அழகு, இதெல்லாம் யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, இதெல்லாம் பக்திக்கு தடை. இது எதுவுமே இல்லாம யார் ஒருத்தர் அக்கிஞ்சனரா இருக்காங்களோ அவங்களால உங்களை சுலபமா அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கலாம். எம்பெருமானே, பகவானாகிய தங்களை சுலபமாக அணுகிவிட முடியும். ஆனால் பௌதீக வாழ்வில் முற்றிலும் விரக்தி அடைந்தவர்களால் மட்டுமே அதை செய்ய முடியும். கௌரவமான குடும்பம், பெரும் செல்வம், உயர்ந்த கல்வி மற்றும் உடலழகு ஆகியவற்றில் தன்னை முன்னேற்றிக் கொள்ள முயலும் ஒருவரால் உண்மையான உணர்வுடன் உங்களை அணுக முடியாது. ஸோ பகவான்கிட்ட போய் நம்ம இதெல்லாம் வேண்டான்னு என்னைக்காவது பிரார்த்தனை பண்ண முடியுமா? எனக்கு நல்ல உயர்குடி பிறப்பெல்லாம் வேண்டாம், எனக்கு எதுவும் செல்வம் வேண்டாம், எனக்கு அது வேண்டாம் இது வேண்டாம், அப்படி போய் நம்மளுடைய பிரார்த்தனையே என்ன இருக்கிறது பத்தாது, இன்னும் கொஞ்சம் வேணும்னு தானே பிரார்த்தனை பண்றோம். ஸோ குந்தி மகாராணி எப்படி இருக்காங்க? அரச குலத்துல பிறந்திருக்காங்க, உயர்குடி பிறப்பு இருக்கு, அவங்களுக்கு செல்வம் இருக்கு, ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க, வேதங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. இல்லைன்னா இப்படி பிரார்த்தனை பண்ண முடியாது. அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு குந்தி மகாராணி. எல்லாம் இருக்கு, அவங்க பக்தியாவும் இருக்காங்க. ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதனால நான் கர்வப்படக்கூடாது, இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிற அகம்பாவம் இருக்கக்கூடாது. யார் ஒருத்தர் பௌதிக செல்வத்தினால விரக்தி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னாக்க, இது எதுவும் என்னை காப்பாற்ற போறது கிடையாது, பகவான் தான் காப்பாற்ற போறார் அப்படிங்கிறதுல நாம தெளிவா இருக்கணும். பகவத்கீதையிலையும் சொல்றார், போக ஐஸ்வர்ய பிரசக்தானாம் தயா பகிருத சேதசாம் வியவசா ஆத்மிகா புத்திர் சமாதோ ந விதீயதே அப்படின்னு சொல்றார். போக அப்படின்னா அனுபவிக்கணுங்கிற மனப்பான்மை, ஐஸ்வர்ய செல்வம் இதெல்லாம் இருக்கிறவங்களால என்ன பண்ண முடியாது, என்ன அணுக முடியாது, அந்த வியவசா ஆத்மிகா புத்தி வராது அப்படின்னு சொல்றார். ஆனா பகவத் பக்தர்கள்லாம் பார்த்தோம்னா மிகப்பெரிய அரசர்கள். பிரகலாதர் பெரிய அரசர், பரீட்சித் மகாராஜர் மிகப்பெரிய அரசர், யுதிஷ்ட மகாராஜர் மிகப்பெரிய அரசர். பட் அவங்களுக்கு அந்த செல்வத்தினால வரக்கூடிய அந்த கர்வமோ செருக்கோ அவங்க கிட்ட கிடையாது. அகிலா மாதாஜி படிக்கிறீங்களா? கிருஷ்ணா பொருளுரை. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். கௌரவமான குடும்பத்தில் பிறந்து அதிகமான செல்வத்தை பெற்றிருத்தல், கல்வி மற்றும் கவர்ச்சியான உடல் அழகு ஆகியவற்றை பெற்றிருத்தல் பௌதிக முன்னேற்றமாக கருதப்படுகின்றன. பௌதிகவாதிகள் அனைவரும் இத்தகைய பௌதிக செல்வங்களை பெறுவதில் தீவிரமாக உள்ளனர். இதுவே பௌதிக நாகரிக முன்னேற்றம் எனப்படுகிறது. ஆனால் இச்செல்வங்களை எல்லாம் பெற்றிருப்பதால் நிலையற்ற உடைமைகளில் மயங்கி திமிர் பிடித்தவர்களாக நடந்து கொள்கின்றனர். இதன் விளைவாக இத்தகைய திமிர் பிடித்தவர்களால் பகவானின் புனித நாமத்தை ஓ கோவிந்தா, ஓ கிருஷ்ணா என்று மனப்பூர்வமாக உச்சரிக்க இயலாது. ஒருமுறை பகவானின் புனித நாமத்தை உச்சரிப்பதால் பாவி ஒருவன் எல்லா பாவங்களையும் போக்கிக் கொள்கின்றான் என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. இதுவே பகவானின் புனித நாமத்தை உச்சரிப்பதன் வலிமையாகும். இது சிறிதும் மிகைப்படுத்தப்பட்ட கூற்றாகாது. பகவானின் புனித நாமத்திற்கு உண்மையாகவே இத்தகைய சக்தி வாய்ந்த ஆற்றல் உண்டு. ஆனால் இத்தகைய உச்சரிப்பிலும் தரம் என்பது உண்டு. அது உணர்வின் தரத்தை பொறுத்ததாகும். ஆதரவற்ற ஒருவரால் பகவானின் புனித நாமத்தை உணர்ச்சி பூர்வமாக உச்சரிக்க முடியும். ஆனால் அதே புனித நாமத்தை பௌதிகத்தில்
பெரும் திருப்தி அடைந்தவரால் அவ்வளவு உணர்ச்சி பூர்வமாக உச்சரிக்க இயலாது. பௌதீக திமிர் பிடித்த ஒருவன் பகவானின் புனித நாமத்தை எப்பொழுதாவது உச்சரிக்க கூடும், ஆனால் அவனால் தரமாக உச்சரிக்க இயலாது. ஆகவே பௌதீக முன்னேற்றத்திற்குரிய 4 கொள்கைகளான கௌரவமான குடும்பம், நல்ல செல்வம், உயர்ந்த கல்வி மற்றும் கவர்ச்சியான அழகு ஆகியவை ஆன்மீக முன்னேற்ற பாதையில் உள்ள இடைஞ்சல்கள் என்று கூறப்படுகின்றன. காய்ச்சல் சுகாதாரமற்ற உடலின் ஒரு புற அம்சம் என்பதை போலவே தூய ஆன்மீக ஆத்மாவை மூடியுள்ள பௌதீக திரையும் ஒரு புற அம்சமே ஆகும். பொதுவான முறை என்னவெனில் காய்ச்சலின் அளவை குறைத்து விட வேண்டும். தவறான சிகிச்சை முறையால் அதை அதிகரித்து விடக் கூடாது. ஆன்மீகத்தில் முன்னேறியவர்கள் சில சமயங்களில் பௌதீக வாழ்வில் ஏழ்மையானவர்களாக இருப்பதாக காணப்படுகிறது. இது உற்சாகத்தை குன்றிவிடச் செய்யாது. மாறாக காய்ச்சலின் உஷ்ணம் குறைவதானது எப்படி நல்லதோ அதே போலவே இந்த ஏழ்மையான நிலை நல்ல அறிகுறியாகும். வாழ்வின் நோக்கத்தை பற்றிய அறியாமையில் அதிகமாக ஒருவரை ஆழ்த்திவிடக்கூடிய பௌதீக மார்க்கத்தின் அளவை குறைத்துக் கொள்ள வேண்டியதே வாழ்வின் குறிக்கோளாக இருக்க வேண்டும். பௌதீக மயக்கத்தில் ஆழ்ந்துள்ளவர்கள் பகவானின் ராஜ்யத்திற்குள் நுழைய சிறிதும் தகுதியற்றவர்கள் ஆவர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ நாம ஜபத்துல பல வகையான நாம ஜபங்கள் இருக்கு. குறிப்பா 3 வகையான நாம ஜபங்கள் இருக்கு. என்ன அப்படின்னாக்க, முதல்ல நம்ம சொல்றது என்னன்னா நாம அபராதம். அபராதங்களோட நாமத்தை ஜபம் பண்றது. 10 விதமான அபராதங்கள் இருக்கு. நம்ம இதை பத்தி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறது கிடையாது. ஏன்னா அதை டிஸ்கஸ் பண்ணோம்னா டைம் ஃபுல்லாக அதில் போயிடும். இன்னொரு சமயம் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். பொதுவாக நாமத்தை சொல்லும்போது ஆரம்பத்தில் நம்ம சொல்லும்போது 16 மாலைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் அந்த 16 மாலைகள் நம்ம கவனமாக சொல்லியிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம முதல்ல செக் பண்ணணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இந்த மாதிரி நம்ம தெளிவாக சொல்லி அந்த நாமத்தை கேட்கணும். முன்னாடியே நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஏதாவது ஒரு ஹரே விடுறது, இல்லை ஒரு ராமா கிருஷ்ணா விட்டு போகிறது, இல்லை சமயத்தில் நம்ம 16 மாலை ஜபம் பண்ணோமா அப்படிங்கிறதே டவுட்டாக இருக்கும். மணி தள்ளுறதுல நம்ம ஏதாவது முன்ன பின்ன ஏதாவது பேசிக்கிட்டே ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணுறது இது நாம அபராதம். இது 10 விதமான அபராதங்கள் இருக்குது. அதில் ஒன்று கவனம் இல்லாமல் சொல்கிறது. ஸோ இது நம்ம இப்போ கிராஸாக பார்க்குறோம், ரொம்ப உள்ள போல. அதுக்கப்புறம் என்ன நிலை அப்படின்னா நாமபாஸ் அப்படிங்கிற நிலை. இந்த நாமபாஸ் அப்படிங்கிற நிலை சுத்த நாமம் அப்படிங்கிற நிலைக்கு அடுத்தபடியா இருக்கு. தூய்மையான நாமத்தை சொல்றதுங்கிறது சுத்த நாமம் அப்படின்னு சொல்லப்படுது. சுத்த நாமத்தை உச்சரிக்கும் போது அவங்களுக்கு சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. அந்த மாதிரி அவங்க பகவானுடைய நாமத்துல ஆழ்ந்து போய் அவங்க பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு சுத்தி இந்த சூழ்நிலைகள்ல என்ன பாதிப்படைஞ்சாலும் கிடையாது, அவங்களுக்கு அதை அதோடைய பாதிப்பே இருக்காது. ஒரு சமயத்துல கல்கட்டால பிரபுபாதர் இருந்த சமயத்துல போர் நடந்துகிட்டு இருந்த சமயத்துல பிரபுபாதர் அங்க இருக்கார். அப்போ குண்டுகள் பொழியிற அபாயம் இருந்தது. அப்போ பிரபுபாதர் கச்சோரி பண்ணிட்டு இருந்தாராம். அப்போ அவர்கிட்ட கேட்டாங்க, என்ன நீங்க கச்சோரி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பயமா இல்லையா அப்படின்னு. பிரபுபா என்ன சொன்னார், பகவானுடைய விருப்பம் இருந்தது அப்படின்னு சொன்னா என்ன நடக்கணுமோ அது நடக்க போகுது, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் என்ன பண்ண போறேன், கச்சோரி பண்ணி பகவானுக்கு நைவேத்தியம் பண்ண போறேன். நைவேத்தியம் பண்ணி அந்த பிரசாதத்தை நான் சாப்பிட்டு இருக்கணும்னு நினைச்சா நான் இருக்க போறேன். பகவான் என்னை கொண்டு போகணும்னு நினைச்சா கொண்டு போக போறேன். நான் எதுக்காக அவருக்கு நைவேத்தியம் பண்றதை நிறுத்தணும்? ஏதோ ஒண்ணு நடக்க போகுது, அதுக்காக நான் எதுக்காக இப்போ குண்டு போட போறாங்க அந்த மாதிரி பதட்டப்பட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? நான் அந்த நேரத்தை பகவானுக்கு நான் என்ன சேவை செய்யணுமோ அந்த சேவையை நான் செஞ்சுட்டு இருக்கேன்னு சொன்னார். சுத்த நாமம். இது மாதிரி நம்மளால இருக்க முடியுமா? அந்த மனநிலை நமக்கு வருமா? நம்ம எதை பத்தி பேசிட்டு இருப்போம், இப்படி ஆக போகுதான் அப்படி ஆக போகுதான் அப்படித்தான் நம்ம பேசிட்டு இருப்போம். எங்கேயோ இந்த இந்தியா பாகிஸ்தான் இந்த எல்லையில யுத்தம் நடக்குது, அதை பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இப்படி ஆகுது அப்படி ஆகுதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அது நம்மளையும் தாக்குது இல்லையா? நமக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை இங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், அந்த கான்சியஸ் அங்க போகுது. நம்மளுடைய கான்சியஸ் அப்படிங்கிறது பகவான் கிட்ட இல்லை. சுத்தி நடக்கிற விஷயங்களால நம்ம கவரப்படுறோம். ஸோ இந்த மாதிரி இல்லாம எப்ப நம்ம தூய்மையான நாமத்தை சொல்றோமோ, இப்ப நமக்கு இருக்கிற ஸ்டேஜ் நாம அபராத நிலை. 10 விதமான அபராதங்களை தவிர்த்து நாமத்தை சொல்லணும். நாமபாஸ் அப்படிங்கிற நிலை என்ன அப்படின்னாக்க, அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நல்ல அருமையான உதாரணம். சூரியன் உதயமாகி அந்த வெளிச்சம் நமக்கு தெரிஞ்சிடும். ஆனா சூரியனை நம்ம பார்க்க மாட்டோம். அந்த வெளிச்சத்தை முதல்ல பார்த்துருவோம் இல்லைங்களா? காலம்பரை விடிஞ்ச உடனே நம்ம சூரியனையா பார்க்குறோம், சூரிய ஒளியை பார்த்துருவோம். ஸோ அந்த மாதிரி தூய்மையான நாமத்துக்கு முதல் நிலை
இந்த நாமபாஸ் அப்படிங்கிற நிலை. அப்போ யாரால தூய்மையா நாமத்தை சொல்ல முடியும் அப்படின்னா, யார் ஒருத்தர் இந்த பௌதிக விஷயங்களால பாதிக்கப்படாம இருக்காங்களோ அவங்களாலதான் தூய்மையான நாமத்தை சொல்ல முடியும். ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ உங்க பெண்ணுக்கோ இல்ல உங்க மருமகளுக்கோ குழந்தை பிறக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்க கையில ஜெபமாலை இருக்கு. அப்போ நீங்க ஜெபம் பண்றதுக்கும், அவங்க வந்து டெலிவரி ரூம்ல அவங்கள அழைச்சிட்டு போயிருக்காங்க, அவங்க வந்து குழந்தை பிறக்க போகுது, அப்போ நீங்க ஜெபம் பண்றதுக்கும் சாதாரணமா இருக்கும்போது ஜெபம் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும் மாதாஜி. இல்லையா? அப்ப நம்ம எவ்வளோ ஒரு உணர்வோட அது நல்லா இருக்கணுமே, அவங்க நல்லா இருக்கணுமே நினைச்சு கிருஷ்ணா 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 அப்படின்னு நம்ம கதறுவோம் இல்லைங்களா? பொதுவாக நாங்க வந்து என்ன உதாரணம் சொல்றதுன்னா, நாய் துரத்தும் போது ஓடுற ஓட்டத்துக்கும் சாதாரணமா இருக்கும்போது ஓடுற ஓட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா? நாய் துரத்தி ஒருத்தர் ஓடும்போது எப்படி ஓடுவார்? உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நமக்கு கஷ்டம் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த மாதிரி ஜெபம் பண்ணுவோம். கிருஷ்ணா 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 ஜெபம் பண்ணுவோம். பட் சாதாரணமா இருக்கும்போது ரிலாக்ஸ்டா உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. எப்போ முடியும்? ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ராம் ஹரே ராம். 10 மாலை தான் இருக்கா? ஹரே கிருஷ்ணா 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 ஹரேன்னு 6 மாலை இருக்கா? ஹரே கிருஷ்ணா 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 ஹரே. ஸோ இந்த மாதிரி கான்ஷியஸ் நமக்கு இருக்கக்கூடாது. பகவானுடைய நாமத்தை சொல்லும்போது நம்ம ஃபோக்கஸ்டா இருக்கணும். நம்ம வந்து இதை ஒரு பாரமா நினைக்கக்கூடாது. இது ஒரு 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 பெரிய ஒரு வேலை மாதிரி இருக்கு, நாம ஜெபம் முடிஞ்சுட்டா அப்போ அடான் இருக்கு அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. நாம ஜெபம் பண்ணி முடிச்சுட்டேங்கிறதே கிடையாது. நாம ஜெபம் எப்பவும் சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்ம வந்து ட்ரைன் பண்ணிக்கணும். ஸோ அதான் இங்க வந்து பிரபா சொல்ற, ஓ கோவிந்தா, ஓ கிருஷ்ணா அப்படின்னு அவங்களால வந்து அந்த மாதிரி ஒரு பாவத்தோட கூப்பிட முடியாது அப்படின்னு சொல்ற. திரௌபதி கூப்பிட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் கூப்பிட முடியாது. ஏன்னா அந்த கர்வம் இருக்கும்போது அதை வந்து பண்ண முடியாது. ஸோ இன்னொரு அனாலஜி பிரபாத் கொடுக்குறார். ஒருத்தருக்கு காய்ச்சல் இருக்கும்போது அந்த காய்ச்சலை என்ன பண்ணக்கூடாது? அதிகப்படுத்தக்கூடாது. பொதுவா நம்ம தான் பண்றோம். காய்ச்சல் இருக்குன்னா அந்த நோயை நம்ம அதிகப்படுத்துறோம். என்ன மாதாஜி இப்படி சொல்றீங்க? யாராவது காய்ச்சல் அதிகப்படுத்துவாங்களா அப்படின்னா, இந்த காய்ச்சல் அப்படிங்கிறது பௌதீக வசதிகள். இத போய் பகவான்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கோம். எவ்வளவு வித்தியாசம் பாருங்க, எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. ஸோ நம்மளுடைய மனதுக்கும் நம்ம பண்ற காரியத்துக்கும் சாஸ்திரத்துக்கும் எவ்வளவு தூரம் வித்தியாசம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். யாராவது போய் என் பையனுக்கு வேலை கிடைக்கக்கூடாது, என் பொண்ணு கல்யாணம் ஆகக்கூடாது அப்படிலாம் யாராவது பிரார்த்தனை பண்ணுவாங்களா? எல்லாம் நடக்கணும், நமக்கு நல்லா நடக்கணும், நான் நல்லா இருக்கணும், என் ஃபேமிலி நல்லா இருக்கணும், என்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், உலகத்தில் இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கணும். ஸோ இதுதான் நம்ம போய் பிரார்த்தனை பண்ணுவோம். பட் இது என்னன்னா, இதையே பண்ணிட்டு இருக்கக்கூடாது. பிரார்த்தனை பண்றதுல தப்பு கிடையாது. நம்ம முன்னாடியே பார்த்தோம், 4 விதமான பேர் பகவான்கிட்ட போவாங்கன்னு பார்த்தோம். அந்த கேட்டகரியில நம்ம இருக்கலாம். ஆனா இதையே நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, எப்பவுமே இதையே ஒரு தொழிலா பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஒரு மாதாஜி எனக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வயசு 80-85 மேல ஆயிடுச்சு. அப்பப்போ ஃபோன் பண்ணி, மாதாஜி என் பேரனுக்கு உடம்பு சரியில்லை மாதாஜி, அவனுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எனக்கு பாவமா இருக்கும். எப்பத்தான் நீங்க வந்து பகவானுடைய நாமத்தை சொல்லணும்னு நினைக்க போறீங்க? நான் பிரார்த்தனை பண்ணதுனால அந்த மாதிரி கேட்கறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா பேரனுக்கெல்லாம் கவலைப்பட்டு இவங்க என்ன பண்ண போறாங்க? நம்மளை கடத்தேத்துக்கதே நம்மளால முடியல. அவங்களுடைய கர்மாப்படி போக போறாங்க. ஏன் இந்த மாதிரி கவலைப்படணும்? நம்ம தேவையில்லாத ஒரு வண்டியை நம்ம இழுத்துட்டு போறோம், பார வண்டியை நம்ம இழுத்துட்டு போறோம். ஸோ எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல தப்பே கிடையாது. அவங்கெல்லாம் பக்தர்களா இருக்கணும், பக்தி பாதைக்கு வரணும். அதுதான் நம்ம பிரார்த்தனையா இருக்கும். நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க, சுத்தி இருக்கிறவங்க, நண்பர்கள், நம்மளுடைய உறவினர்கள் எல்லாரும் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லணும். அதுதான் நம்ம பிரார்த்தனை பண்ணணும். ஸோ அதனால இங்க வந்து இந்த விஷயங்கள் தடை கிடையாது. இந்த விஷயங்களால நாம என்ன ஆயிடக்கூடாது? ரொம்ப கர்வமா நம்ம வந்து ஆயிடக்கூடாது. அடுத்த ஸ்லோகம் போலாம். நமோ கிஞ்சன வித்தாய நிவృత్త குணவృత్తயே ஆத்மராமாய சாந்தாய கைவல்ய பதயே நமஹ. சோ இந்த ஸ்லோகம் படிங்களா மாதாஜி? படிங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நமோ கிஞ்சன வித்தாய நிவృత్త குணவృత్తயே ஆத்மாராமாய சாந்தாய கைவல்ய பதயே நமஹ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நமோ கிஞ்சன வித்தாய நிவృత్త குணவృత్తயே
ஆத்மா ராமாய சாந்தாய கைவல்யபதயே நமः. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. நமோ கிஞ்சன வித்தாய நிவృత్త குணவృత్తயே ஆத்மராமாய சாந்தாய கைவல்ய பதயே நமः. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே தேங்க்யூ கிருஷ்ணா. படிங்க பிரபு. மாதாஜி. படிங்க. நமோ கிஞ்சன வித்தாய நிவృత్త குணவృద్ధயே ஆத்மராமாய சாந்தாய கைவல்ய பதயே நமः. தேங்க்யூ பிரபு. ஹரே மொழிபெயர்ப்பு கிருஷ்ணா. யார் படிக்கிறீங்களா? கிருஷ்ண மாதாஜி. படிங்க. நமோ கிஞ்சன வித்தாய நிவృత్త குணவృత్తயே ஆத்மா ராமாய சாந்தாய கைவல்ய பதயே நமக. தேங்க்யூ மாதாஜி. மொழிபெயர்ப்பு. பௌதிக ஏழ்மையில் உள்ளவர்களின் செல்வமாகிய தங்களுக்கு எனது வணக்கங்கள். ஜட இயற்கை குணங்களின் செயல் விளைவுகளுடன் தங்களுக்கு எவ்வித தொடர்பும் இல்லை. நீங்கள் சுய திருப்தி உடையவர் என்பதால் சாந்த சுரூபியாகவும் அத்வைதிகளின் தலைவராகவும் இருக்கிறீர்கள். கைவல்ய பதையே நமக அப்படின்னு சொல்றாங்க. நமோ அகிஞ்சன வித்தாய. அகிஞ்சன அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க எந்த விதமான பௌதிக வசதிகளும் இல்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா ஏழைகள் மட்டும்தான் பகவானை வழிபடணுமா? என்ன அர்த்தம்? நம்ம வந்து பொருளுரை படிப்போம். பிரபுபாத நமக்கு அற்புதமா இதை விளக்குவார். சித்ரா மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிற மாதாஜி. மொழிபெயர்ப்பு. பொருளுரை வழங்கிய தெய்வ திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். உண்மையில் ஒரு ஜீவராசிக்கு சொந்தமாக இருப்பது ஒன்றுமில்லை. ஆகவே எதையும் அவனால் துறக்கவும் முடியாது என்பதுதான் உண்மை. ஒரு ஜீவராசி அதிக மதிப்புள்ள ஒன்றை அடைவதற்காக ஏதேனும் ஒன்றை துறக்கிறான். ஒரு மாணவன் சிறந்த கல்வியை பெறுவதற்காக குழந்தைத்தனமான விருப்பங்களை தியாகம் செய்கிறான். வேலைக்காரன் நல்ல வேலைக்காக சாதாரண வேலையை கைவிடுகிறான். அதே போலவே உண்மையான ஆன்மீக மதிப்புள்ள ஒரு பொருளுக்காக பக்தர் ஒருவர் ஜட உலகை துறக்கிறார். ஸ்ரீல ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி மற்றும் ஸ்ரீல ரகுநாத தாச கோஸ்வாமி முதலானவர்கள் பகவானின் தொண்டிற்காக ஆடம்பரத்தையும் செழிப்பையும் துறந்தனர். பௌதிக கணக்குப்படி அவர்கள் பெரிய மனிதர்களாக இருந்தவர்களாவார். கோஸ்வாமிகள் வங்காள தேசத்து அரசாங்கத்தின் மந்திரிகளாக இருந்தனர். மேலும் ரகுநாத தாச கோஸ்வாமி ஒரு பெரிய ஜமீன்தாரின் மகனாக இருந்தார். ஆனால் ஏற்கனவே அவர்கள் பெற்றிருப்பதை விட உயர்வான ஒன்றை பெறுவதற்காக அனைத்தையும் அவர்கள் துறந்தனர். பொதுவாக பக்தர்கள் பௌதிக செல்வங்களை அவ்வளவாக பெற்றிருப்பதில்லை. ஆனால் பகவானின் தாமரை பாதங்களில் மிகவும் ரகசியமான பொக்கிஷம் ஒன்றை அவர்கள் பதுக்கி வைத்துள்ளனர். ஸ்ரீல சனாதன கோஸ்வாமியை பற்றி ஒரு நல்ல கதை ஒன்றுள்ளது. அவரிடம் ஒரு கட்டளைக்கல், சிந்தாமணி கல் இருந்தது. மேலும் இக்கல் குப்பைகளுக்கு இடையே வைக்கப்பட்டு இருந்தது. அக்கல் தேவைப்பட்டதால் அதை ஒருவன் எடுத்துக்கொண்டான். ஆனால் பிறகு மதிப்புயர்ந்த அக்கல் ஏன் புறக்கணிக்கப்பட்ட அத்தகைய இடத்தில் வைக்கப்பட்டு இருந்தது என்று அவன் யோசித்தான். பிறகு மிகவும் மதிப்புயர்ந்த பொருள் வேண்டுமென்று சனாதன கோஸ்வாமியிடம் கேட்ட அவனுக்கு பகவானின் தூய புனித நாமம் வழங்கப்பட்டது. அகிஞ்சன என்றால் கொடுப்பதற்கு எந்த பௌதீக பொருளையும் பெற்றிருக்காதவர் என்று பொருள்படும். உண்மையான பக்தர் அல்லது மகாத்மா ஒருவர் பௌதிக சொத்துக்களை ஏற்கனவே துறந்து விட்டார் என்பதால் பௌதிகமான எதையும் யாருக்கும் அவர் கொடுப்பதில்லை. ஆயினும் பரம சொத்தாகிய பரமபுருஷ பகவானை அவரால் அளிக்க முடியும். ஏனெனில் உண்மையான பக்தரின் ஒருவர் சொத்து பகவான் தான். பக்தரின் ஒரே சொத்து பகவான் தான். குப்பையில் வீசப்பட்டு கிடந்த சிந்தாமணிக்கல் சனாதன கோஸ்வாமியின் உண்மையான சொத்தல்ல. அப்படி இருக்குமானால் அது ஏன் அத்தகைய ஓரிடத்தில் வீசப்பட்டிருக்க வேண்டும்? பௌதிக ஆசைகளும் ஆன்மீக முன்னேற்றமும் ஒத்துப்போவதில்லை என்பதை புதிய பக்தர்களுக்கு புரிய வைப்பதற்காகவே ஒரு உதாரணம் கொடுக்கப்படுகிறது. அனைத்தையும் பரமபுருஷரிடம் தொடர்புள்ள ஆன்மீக பொருளாக காணக்கூடியவராக இருந்தால் அல்லது ஜடத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் இடையில் உள்ள வேறுபாட்டை ஒருவர் எப்பொழுதும் பிரித்தறிய வேண்டியிருக்கும். ஸ்ரீல சனாதன கோஸ்வாமியை போன்ற ஆன்மீக குரு ஒருவரால் அனைத்தையும் ஆன்மீக பொருட்களாகவே காண முடியும். என்ற போதிலும் நமக்கு அத்தகைய ஆன்மீக பார்வை இல்லை என்பதால் நமக்காகவே உதாரணத்தை அவர் அமைத்திருக்கிறார். பௌதிக தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். சோ இங்க வந்து பிரபுபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, அக்கிஞ்சன அப்படின்னா யாரு?
அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். உண்மையிலேயே நமக்கு சொந்தமான பொருள் அப்படின்னு எதுவுமே இந்த உலகத்துல கிடையாது. அப்போ நாம எதை துறக்க முடியும்? எனக்கு ஏதாவது சொந்தமா இருந்தா நான் அதை துறக்க முடியும். நமக்கு எதுவுமே சொந்தமானது கிடையாது. இந்த உடல் நமக்கு சொந்தமானதா? இந்த உடல் நமக்கு சொந்தமானதா? இந்த உடல் அப்படிங்கிறது நம்மளுடைய தாய் தந்தையருக்கு சொந்தமானது. அவங்களாலதான் இந்த உடல் கிடைச்சது நமக்கு. இன்னும் பார்க்க போனா இந்த உடல் பகவானுக்கு தான் சொந்தமானது. ஏன்னா அவருடைய சக்தியினாலதான் இந்த உடல் நமக்கு கிடைச்சிருக்கு. பூபிரா போனலோவா கம்மனோ புத்திரியை வச்ச அகங்கார இதயமே பின்ன பிரகிருதி அஷ்டதா அப்படின்னு சொல்றார். இந்த 8 விஷயங்களால ஆனதுதான் இந்த உடல். ஆத்மாவான நாமளாவது நமக்கு சொந்தமானவங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. நாம பகவானுடைய பிரிந்த பின்ன பகுதிகள், மமை வாம்சோ ஜீவலோகே. அப்போ நாம என்ன நினைச்சுக்கிறோம்? நான் இந்த உடலை சார்ந்து இருக்கிற எல்லாமே என்னுடையது. நான் என்னோடத நான் எடுத்து என்ன பண்றேன்? பகவானுக்கு ஒரு 500 ரூபா டொனேஷன் கொடுத்துருக்கேன். என்னோட பொருள், நான் என்னோட பணம், நான் இப்போ டொனேஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இதெல்லாம் யாருக்கு சொந்தமானது? நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே பகவானுக்கு தான் சொந்தமானது. சோ இதுல நான் எதை துறக்கிறது? ஏதாவது ஒண்ணு நமக்கு சொந்தமான ஒண்ணு தானே நான் துறக்க முடியும். ஸோ பிரபுபாத் ரொம்ப விளையாட்டா சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, அந்த பெரிய அமெரிக்கன் பேங்க் முன்னாடி போய் நின்று இந்த பேங்க்ல இருக்கிற பணம் எல்லாம் என்னுடையது அப்படின்னு சொன்னான் அப்படின்னாக்க அவன் திருடன்னு அர்த்தம். இல்ல ஒருத்தர் இந்த பேங்க்ல இருக்கிற எல்லா பணத்தையும் நான் துறந்துட்டேன் அப்படின்னு சொன்னான் அப்படின்னா அவன் பைத்தியம்னு அர்த்தம். ஏன்னா ரெண்டுமே அவனோடது கிடையாது. அந்த பேங்க்ல இருக்கிற பணம் அவனோடது கிடையாது. என்னோடது எல்லாமே என்னோடதுன்னு சொன்னா திருடன்னு அர்த்தம். நான் துறந்துட்டேன்னு சொன்னா பைத்தியம்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் நம்ம இருக்கோம். ஸோ எதுவுமே நமக்கு சொந்தமானது கிடையாது. எல்லாம் பகவானுக்கு தான் சொந்தமானது. ஆனா அது நமக்கு புரியறது கிடையாது. இதெல்லாம் நம்மளோடது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஸோ பிரபுபாத் சொல்ற, இதை விட மதிப்புயர்ந்த ஒரு பொருள் கிடைக்கும் அப்படின்னா தாழ்ந்த விஷயத்த ஒருத்தர் விட்டுடுறாங்க. ஒரு குழந்தை படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய விளையாட்டுத்தனத்தை எல்லாம் விட்டுட்டு நாள் முழுக்க பள்ளிக்கூடத்துல போய் உட்கார்ந்து படிக்க வேண்டி இருக்கு. இது மாதிரி ஒருன்னா பார்த்துட்டு வரும்போது பிரபுபாத் சொல்ற, கோஸ்வாமிகள் எல்லாம் மிகப்பெரிய மந்திரி பதவிகள்ல இருந்தவங்க. அவங்க எல்லாம் அதை விட்டுட்டு என்ன பண்ணாங்க? சைத்தன்ய மகாபிரபு பின்னாடி வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பக்திங்கிற உயர்ந்த செல்வம் கிடைச்சிருச்சு. பௌதிக செல்வத்தை விட இந்த பக்திங்கிற உயர்ந்த செல்வம் கிடைச்சிருச்சு. தெக்த்வா தூர்ணமசேஷ மண்டலபதி ஸ்ரீனிம் சதா துச்சவத் பூத்வா தீன கணேஷ கருணயா கௌபீன கந்தாஸ்ருதௌ கோபி பாவரசாமிருதாப்தி லஹரி கல்லோலமக்னௌ முஹுர் வந்தே ரூப சனாதனௌ ரகுயுகௌ ஸ்ரீ ஜீவ கோபாலகௌ அப்படின்னு சத்கோஸ்வாமி அஷ்டகத்துல ஸ்ரீனிவாச ஆச்சாரியார் பாடுறார். தெக்வா தூர்ணம் அசேஷ மண்டலபதி. மண்டலபதி அப்படிங்கிறத தெக்வானா தூக்கி போட்டாங்களாம். அந்த பதவியெல்லாம் தூக்கி போட்டுட்டு கௌபீன கந்தாஸ்ருதோ, வெறுமை இடுப்புல ஒரு துண்டை கட்டிக்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்க? விருந்தாவனத்துல மரத்துக்கடியில போய் வாழ ஆரம்பிச்சாங்க. அது மாதிரி ரகுநாததாச கோஸ்வாமி மிக பெரிய ஜமீன்தாருடைய மகன். அவர் துறவரத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறவர். ஸோ இதுக்கு ஒரு கதையும் சொல்லப்பட்டிருக்கு. இங்க ஒரு சிவபக்தர் இருந்தாராம். ஓஹோஹோ, டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு கதை சொல்லலாமா? ஆல்ரெடி 5 மணி ஆகிவிட்டது. இந்த கதையை நாளைக்கு சொல்றேன். பரவாயில்லையா? டைம் கூட போனா பரவாயில்லையா? ஓகே. ஒரு சிவபக்தர் ஒருத்தர் இருந்தாராம். அவர் சிவபெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தாராம். அப்போ அவருடைய மனைவி அவங்கள என்ன சொன்னாங்களா, எப்ப பார்த்தாலும் இப்படி நீங்க சாமி கும்பிட்டுட்டே உட்காந்துருக்கீங்க, வேற வேலை இல்லையா? வீட்டுல ஒண்ணுமே பொருள் இல்லை, ஒண்ணும் இல்லை, நீங்க ஏதாவது சம்பாரிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். சிவபெருமான்கிட்ட சொன்னாராம் இவர், எனக்கு எதுவும் சம்பாதிக்கலாம் முடியாது, நான் எங்க போய் என்னத்தை சம்பாதிக்கிறது? எனக்கு உங்களை பிரார்த்தனை பண்றத தவிர எனக்கு எதுவுமே எனக்கு தேவையில்லை, நான் அதையே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பிடுங்கல் தாங்க முடியலையே, மனைவி அப்படி கேட்டுட்டே இருக்காங்களே, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொன்னோடனே சிவபெருமான் சொன்னாராம், நீ நேரா பிருந்தாவனத்துக்கு போ, அங்க சனாதன கோஸ்வாமின்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட ஒரு பொக்கிஷம் இருக்கு, அதை போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாராம். சரின்னு மனைவி கிட்ட சொல்லிட்டு சிவபெருமானே சொல்லிட்டார்.
அப்ப என்ன அப்படின்னு சொல்லிட்டு நேரா மனைவி கிட்ட சொல்லிட்டு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். அங்க போனா சனாதன கோஸ்வாமியே தேடி கண்டுபிடிச்சிட்டார். ரொம்ப ஈஸி. மரத்துக்கடியில உட்காந்துருப்பார் அவர். அந்த ஊர்ல யாரை கேட்டாலும் சொல்லிடுவாங்க. அப்போ அவரை தேடி போனார். அவர் தேடி போய் இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு பொக்கிஷம் இருக்காமே, அந்த பொக்கிஷத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். சனாதன கோஸ்வாமி ஜெபம் பண்ணிட்டு இருக்கார். அவர் சொல்றார், அங்க ஒரு குப்பையில இருக்கு பாரு, அதை போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றார். அதை போய் குப்பையில போய் தேடி பார்த்தா அது ஒரு சிந்தாமணி கல். அதை தொட்டா எல்லாமே பொண்ணாயிடும். அப்போ அவருக்கு ஒரே சந்தோஷம். ஆடி பாடிக்கிட்டே என்ன பண்றார், தன்னுடைய மனைவி கிட்ட அதை கொடுக்கறதுக்காக கிளம்பி போறார். பாதி தூரம் போனோன்னு அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்ன சந்தேகம் வந்துச்சு? சிவபெருமான் என்ன சொன்னாரு, அவர்கிட்ட ரொம்ப சிறப்பான ஒரு பொருள் இருக்கு, அதை போய் கேட்டு வாங்கிக்கொண்டு தானே சொன்னாரு. இவர் குப்பையில கிடந்ததை தூக்கி நம்மள்ட்ட கொடுத்துட்டாரே, இதை விட சிறப்பா ஏதோ ஒன்று வச்சிருப்பார், இல்லைன்னா அதை எதுக்கு குப்பையில போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போனாராம். திரும்ப போய் சனாதன கோஸ்வாமிகிட்ட கேட்டாராம், ஐயா இது மாதிரி சிவபெருமான் சொன்னார் என்கிட்ட, நீங்க ரொம்ப சிறப்பான ஒரு பொருள் வச்சிருக்கீங்க, அதை எனக்கு கொடுப்பீங்கன்னு சொன்னாரு. நீங்க குப்பையில இருந்தது தானே எனக்கு கொடுத்தீங்க, இதை விட சிறப்பா ஏதோ ஒன்று நீங்க வச்சிருக்கீங்க, அதனால தான் நீங்க இதை குப்பையில போட்டு வச்சிருக்கீங்க. அதனால இதை விட சிறப்பான ஒரு பொருளை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாராம். அப்போ சனாதன கோஸ்வாமி கேட்டாராம், உண்மையிலேயே இதை விட சிறப்பான ஒன்று உனக்கு வேணுமா அப்படின்னு. கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொன்னாராம். சரி இதை கொண்டு போய் கங்கையில போட்டுரு அப்படின்னாராம். சரின்னு சொல்லி அதை கங்கையில போட்டு வந்தாராம். கங்கையில போட்டு வந்தோன்னா அவர் உட்கார வச்சு, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற மகாமந்திரத்தை உபதேசம் பண்ணி, இதுதான் எல்லாத்த விடவும் சிறப்பானது, மகாமந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாராம். அவர் பரம சந்தோஷமா அவர் திரும்பி வந்தாராம். ஸோ இது பௌதீக செல்வமும் ஆன்மீக வாழ்க்கையும் ஒத்து போகாது அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு உதாரணம் அப்படின்னு பிரபுபா சொல்றார். ஸோ நம்ம பௌதீக செல்வத்தையும் ஒரு பக்கம் ஆசைப்பட்டுக்கிட்டு ஆன்மீக முன்னேற்றமும் அடையணும் அப்படின்னு நினைச்சோம்னா நடக்காது. பகவான் நமக்கு என்ன படி அளக்குறாரோ, இன்னைக்கு நமக்கு என்ன வேணுமோ அதை பகவான் கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம என்ன பண்ணணும், பேராசைப்படக்கூடாது. இருக்கிறத வச்சு பகவானுக்கு எப்படி சேவை பண்ணணும்னு பார்க்கணும். நம்ம கிட்ட இருக்கு, நீங்க மட்டும் இந்த ஒரு புரிதல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே அதிகமா தெரியும். 4 புடவை இருந்தா போதும், ஆனா என்கிட்ட 400 புடவை இருக்கே, அதிகமா தெரியும். ஒண்ணு ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன். ஒண்ணு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிட்ட நிறைய இருக்கு அப்படின்னு அப்ப தெரியும். அப்போ என்ன பண்ணணும்னு தோணும், நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு அந்த மனம் வரும். இல்லைன்னா வராது. இல்லைன்னா பத்தாது பத்தாது பத்தாது. ஆமா இப்ப பரவாயில்ல, இன்னும் 10 வருஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா, 10 வருஷம் என்ன, இன்னொரு அடுத்த வருஷமே பார்த்தோம்னா விலைலாம் இன்னும் ஏறி போயிடும். நான் சேர்த்து வச்சிருக்கிற பணம் பத்துமோ பத்தாதோ, என் பையனுக்கு பரவாயில்ல, என் பேரனுக்கு என்ன பண்றது, பேரனோட பேரை அவனுக்கு சொத்து என்ன பண்றது, ஒரு வீடு இருக்கு பத்தாது, இந்த ஒரு தெரு தான் வாங்கியிருக்கேன் பத்தாது, ஒரு ஊரைத்தான் வாங்கியிருக்கேன் பத்தாது, ஒரு நாடு தான் வாங்கியிருக்கேன் பத்தாது, போயிட்டே இருக்கும் என்லெஸ்ஸா. ஸோ நம்ம எப்போ பகவான் நமக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதுவே ஜாஸ்தி அப்படின்னு நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்போ நம்ம அக்கிஞ்சனர்களா மாறிடலாம். அப்போ பகவான் நம்முடைய சொத்தாயிடுவார். ஓகேவா? ரொம்ப கஷ்டம் குத்திமராணியுடைய பிரார்த்தனைலாம் ஜீரணம் பண்றதுக்கு. ஸ்லோகம்லாம் ஜாலியா படிக்கலாம், ஆனா அர்த்தம் அதை நடைமுறைக்கு நம்ம கொண்டு வர்றது இதெல்லாம் பெரிய சேலஞ்சு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாவது இருக்கா? எஸ் பிரபு. தேங்க்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எல்லாரும் ரொம்ப பயந்து போயிட்டீங்களோ? ஒண்ணு கமெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்லை இன்னைக்கு. தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. ஓகே, ஹரே கிருஷ்ணா. நம்ம கிட்ட இருக்கிறது இல்லாதது எல்லாமே கடவுள் நமக்கு கொடுத்தது தானே. அப்ப ஏன் போய் பிரார்த்தனை பண்றோம்? பிரார்த்தனை கடவுளை அடையறதுக்கு தான் பிரார்த்தனை பண்றோம். அவ்வளவு தூய்மையா பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னாக்க பெஸ்ட். ஆனா வேணும் வேணும்னு தானே போய் பிரார்த்தனை பண்றோம். அது வேணும், இது வேணும், இது வேணும், அது வேணும்.
பெரிய லிஸ்ட் இல்ல வச்சிருக்கோமே. மாதாஜி, இப்ப இந்த கிளாஸ்க்கு வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு மாற்றங்கள் வருது மாதாஜி. பகவத்கீதை கிளாஸ் மாதாஜி, இதெல்லாம் கேட்கும் பொழுது மாதாஜி, நம்ம கிருஷ்ணர் பக்தி வர்றதுக்கு முன்னாடி அப்படிதான் வேண்டிக்கிட்டோம். பகவான்கிட்ட போய் கண்ணீர் விட்டு அழுவோம். ஐயோ என் குழந்தை நல்லா இருக்கணும், எனக்கு இது வேணும் அது. ஆனா இப்ப எல்லாம் அப்படியே மாறிடுச்சு மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. I am a staunch believer of Perumal. For the past several years, maybe I was 22, 23 லந்து now I am 65. And yesterday வந்து போயிட்டு இன்னைக்கு தான் கரெக்டா ஷார்ப்பா 4 மணிக்கு தான் உள்ள வந்து நுழைஞ்சோம். கிளாஸ் கேட்டேன். பட் அது போறதுக்கு முன்னாடி எப்பயுமே நான் திருப்பதிக்கு போகும்போதெல்லாம் ஐ யூஸ் டு ஃபீல் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடா இருப்பேன். போயிட்டு வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமா. இப்பயும் ஐ ஃபீல் த சேம் திங். பட் ஒன் டிஃபரன்ஸ் இஸ் ஐ யூஸ் டு திங்க், முன்னாடிலாம் என்ன திங்க் பண்ணுன்னா பெருமாள், நாராயணன், கிருஷ்ணர் எல்லாமே ஒண்ணுதான் அப்படி சொல்லிட்டு கிருஷ்ணர் தான் இப்படி அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இதுதான் இருந்தது. பட் இப்ப வந்து ஹரே கிருஷ்ணா ஹரே நாம் ஹரே கிருஷ்ணா சொல்லி அங்க போய் நேத்து ஃபுல்லுமே ஐ வாஸ் அந்த 300 rupees இதுல போயிட்டு இருந்தேன். மேபி எத்தனை கவுண்ட் சொன்னேன்னு தெரியாது. டோட்டலி அதேதான், எனக்கு அதேதான் வந்துச்சே தவிர வேற எதுவுமே வரல. அந்த அளவுக்கு இப்போ அந்த கிளாஸ் எல்லாம் கேட்டு ஐ ஹாவ் சேஞ்ச்ட் a lot. பட் ஸ்டில் ஐ காட் a lot of இது on him and as well as now கிருஷ்ணா. கிருஷ்ணர் தான் நாராயணன் அப்படின்ற ஒரு இதுலதான் நான் இதுவரை இருந்துட்டு இருந்தேன். ஆமா, அதுல என்ன தப்பு இருக்கு? கிருஷ்ணர் தான் நாராயணர். அதுதான் இல்ல இப்போ வந்து அது அந்த கிருஷ்ணநாம அந்த இதுதான் வருது. இப்போ ஹரே கிருஷ்ணா இதெல்லாம் என்ன அப்படின்னாக்க இன்னும் கொஞ்சம் நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவடையணும்னு அர்த்தம். சொல்லுங்க. கிருஷ்ணருக்கும் நாராயணருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஓகே மாதாஜி. கிருஷ்ணர் தான் நாராயணர். ஓகே ஓகே. என்ன கிளாரிபிகேஷன் நம்ம சொல்றது என்ன? ஸ்ரீ சம்பிரதாயத்துக்கும் கௌடிய சம்பிரதாயத்துக்கும் என்ன வித்தியாசம்? பிலோசபிக்கல் பாயிண்ட்ல என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவங்க நாராயணர் முழுமுதற் கடவுள்னு சொல்லுவாங்க, நாம கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள்னு சொல்றோம். ரெண்டுமே சரிதான். நாராயணர் முழுமுதற் கடவுள்னு சொல்றதும் கரெக்ட் தான், கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள்னு சொல்றதும் கரெக்ட் தான். பாவங்கள்ல தான் வித்தியாசமே தவிர தத்துவங்கள்ல எந்த வித்தியாசமும் கிடையாது. ஓகே ஓகே ஓகே. எதுக்காக நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்றோம் அதை நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். இந்த யுகத்துக்கான தர்மம், கலியுகத்துக்கான தர்மம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். அதுவும் இல்லாம யார் ஒருத்தர் சைத்தன்ய மகாபிரபு வழியா போறாங்களோ, கிருஷ்ணர் அடையணும்னு முயற்சிக்கிறாங்களோ, அவங்கதான் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்ல முடியும். சோ நிறைய பேர் இருக்காங்க, ஹரே ராமா சொல்றவங்க இருக்காங்க, மத்த மந்திரங்கள் சொல்றவங்க இருக்காங்க. பட் மகாபிரபு நமக்கு கொடுத்தது என்ன அப்படின்னாக்கா ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். மகாபிரபுவோட கருணையினால நம்மளால குயிக்கா என்ன பண்ண முடியும்? ஜெட்ல போற மாதிரி கூட்டிட்டு போறார் மகாபிரபு. நம்மள வந்து ரொம்ப ஃபாஸ்டா கூட்டிட்டு போறார். சோ அதுக்காக நம்ம வந்து நான் பெருமாளை பார்க்க மாட்டேன், நான் பெருமாளுக்கு இது பண்ணல, நான் வந்து கிருஷ்ணன் மாறிட்டேன் அப்படி சொல்றதெல்லாம் கிடையாது. சோ என்ன இருந்தாலும் சரி, எல்லாரும் பகவானுடைய விரிவர்க்கங்கள் எல்லாருக்கும் ஒரே சக்தி தான் இருக்கு. சோ அதனால கிருஷ்ணரை வழிபடுறதுனால எந்த பெருமாளை வந்து எந்த குறைவெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம திவ்ய தேசங்களுக்கு எல்லாம் போகணும், நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோமோ அதெல்லாம் நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து விடக்கூடாது. ஆனா நம்ம இப்ப என்ன பண்றோம்? கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள்னு புரிஞ்சுக்கிட்டோம், ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்றோம், சைத்தன்ய மகாபிரபு மூலமா நம்ம கிருஷ்ணர் அடையறதுக்காக முயற்சி பண்றோம். ஸோ இப்போ ஒரு சம்பிரதாயத்துல நம்ம வந்து கரெக்டான ஒரு ரூட்ல போறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே மாதாஜி. அதான் இது வந்ததுக்கு அப்புறம் எனக்கு லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் தெரியுது எனக்கு. ஓகே, தேங்க் யூ மாதாஜி. தேங்க் யூ. சாந்தி மாதாஜியா? லக்ஷ்மி. நீங்க சாய் சொல்ல மாட்டீங்க, லக்ஷ்மி. நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நீங்க யாரையோ போய் கடவுள்னு வச்சுட்டு அந்த பேர்ல வச்சிட்டு இருக்கீங்க. அது லக்ஷ்மி நாராயணர். நான் பண்ண தப்பு இல்லையா மாதாஜி? அது நீங்க பண்ண தப்பு, எங்க அப்பா அம்மா பண்ண தப்பு. நான் உங்களுக்காகவே என்னுடைய நேம் வந்து ரீநேம் பண்ணணும், சாந்தினே வச்சுக்கிறேன். நானு என்னுடைய இன்னொரு நேம் வந்து ஆக்சுவலி சாந்தி தான். ஓகே ஓகே, நான் அதை ரீநேம் பண்ணிடுறேன் மாதாஜி. எவ்வளவு முட்டாள்தனம் பாருங்களேன். லக்ஷ்மி நாராயணர், சீதா ராமர், ராதா கிருஷ்ணர், அப்படித்தான் பேர். பகவானுடைய நாமமே அப்படித்தான் இருக்கு. ஆனா லக்ஷ்மிக்கு முன்னாடி எதுக்கு தேவையில்லாத ஒரு பேரை போடணும்? சோ இதெல்லாம் வந்து அனர்த்தங்கள். உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர்ல கூட நான் ஒரு தடவை பார்த்தேன்னு நினைக்கிறேன், ஏதோ அந்த அந்த பாபா படம் எல்லாம் போட்டிருந்தது. நெவர் 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 இல்லையா? நான் வந்து நான் ஒன்லி ஐ எம் பெருமாள் பக்தை தான்.
ஓகே, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா. நான் வந்து ரைட் ஃப்ரம் மை 22 அப்பவே நான் கொஞ்சம் அடிபட்டேன். அதுல இருந்து அவர் தான் என்ன வந்து பிடிச்சி கூப்பிட்டாரு. ஸோ ஓகே, அதுல இருந்து அப்படியே கண்டினியூஸா அவர்கிட்ட தான் இருக்கேன். தேங்க்யூ. எனக்கு அவர் தான் வழி நடத்துறார். தேங்க்யூ மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. எண்டு கொடுத்துருவோமா? ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, Hare கிருஷ்ண Krishna கிருஷ்ணா, Mataji. ஹரே ஹரே, ஹரே ராம, ராம ராம, ஹரே Ram ஹரே. Ram Hare Hare. தேங்க்யூ ஆல். Hare ஹரே Krishna கிருஷ்ணா. Hare Krishna. ஹரே